உங்களுக்கு டீ மேல அக்கறை இல்ல, மோடி மேல அக்கறை. மோடி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அதான் கொடுக்குறேன்ட்டாரு. அதிமுக வாக்குறுதிகளை பத்தி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். யாரு ஓட்டு கேட்டு போவீங்க? பாஜக கேட்டு போவீங்களா? அதிமுக கேட்டு போவீங்களா? கூட்டணியில எல்லாருக்கும். அப்புறம் என்ன அதிமுக வாக்குறுதிகளை பத்தி நான் பேச விரும்பலங்கிறீங்களா? ஏலம் மாதிரி 8000 10,000 அதை வந்து ஆதரிக்கல. எனக்கு கூட 50 சீட்டு பாஜகவுக்கு வரணும் தான் ஆசை. எல்லாருக்கும் ஒரு தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும். ஆள் கிடைக்கல, கஸ்தூரி நித்தியம் இருப்பாங்க. என்ன கஸ்தூரிக்கு என்ன குறைச்சு? உங்களுக்கு விஜயதரணி மேலதான் அதிக ஆசை இருக்கு. நீங்க எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கு மேடம். நான் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கா? சுக்கு காப்பிக்கே இப்படியா? அவருக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கறத அவர் தான் சொல்லணும். மாநில தலைவர் பதவி கேட்கறாரு, கொடுத்துருவீங்களா? நீங்க நக்கல் அடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சத்திய குடிச்சிருங்க, ஏன்னா திருப்பி சுட வைக்க முடியாது. கேஸ் உங்களுக்கு டீ மேல அக்கறை இல்ல, மோடி மேல அக்கறை. மோடி. அமெரிக்காவுக்கும் நம்ம நட்பு தான். ட்ரம்ப் சொல்றதா மோடி கேக்குறாரு அப்படின்னு யார் சொன்னாங்க? ட்ரம்பே சொல்றாரு. அவரே சொல்றாரு. நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னா? நாதஸ். இந்தியா பாக்கி போர்லாம் வரும்னு விஸ்வகுருக்கு முடிய தெரியாது. தெரியுதுல்ல. அமெரிக்காலயே யாருக்கும் தெரியலையே. ட்ரம்புக்கே இஸ்ரேல் சொல்லி தானே தெரியும். நான் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் பேச்ச கொஞ்சம் கூட ஏற்கல. நீங்க சொன்ன நயினார் சொல்வார் அப்படியே. அவர் இதெல்லாம் பேச மாட்டாரு. விஜய் அந்த நடிகை விட்டு வெளில வரணும் தான் பேசுவாரு. அதை கண்டிச்சுக்கலாம் நீங்க. ஆமா, ஒரு வாரம் கழிச்சு நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் அவசரப்பட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டீங்களே. விஜய் அவர்கள் ஜெயிச்சாருன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. எனக்கு பயமா இருக்கு. அரசியல் தெரியல மேடம். அரசியல் தெரிஞ்சிருந்தா உங்களை கூப்பிட்டு கோப்பை சேவை போட்டு அடுத்த கட்டத்துக்கு கட்சியை டெவலப் பண்ணிருப்பாரு. பிருத்வி அவர் விடுங்க. பிருத்வி எனக்கு நீங்க தான் பிருத்வி கோப்பை சார். அதாவது விஜய்க்கு எப்படி ஆதரவு வருதுன்னா உங்களுக்கு பிருத்திவி வச்சுக்கலாம். 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பாங்கறாரு. நம்ம ஜெயிச்சா ஈரான் தலைவர்கிட்ட பேசுவார் விஜய் வந்து. யாரு? ட்ரம்ப் கிட்ட தான் பேசணும். பிரச்சனை என்ன பணியூர் குறை சொல்லுவார் ட்ரம்ப். வணக்கம். சூடா ஸ்ட்ராங்கா இந்த நிகழ்ச்சியில் பாஜகவின் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் நடிகை கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். டீ கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த டீ கடை ரொம்ப அழகா டீசெண்டா இருக்குங்க. வடை நான்லாம் டீ கடையில இவ்வளவு அழகா இவ்வளவு ஒரு ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டீ கடைக்கு வந்தது இதுதான் முதல் முறை. ஆக்சுவலி டீ கடையில இப்படி கேஷுவலா உட்காந்து பேசுவோம். நீங்கெல்லாம் இவ்வளவு சமத்தா உட்காந்து பேசியிருக்கீங்க. பயம்தான் எதிர்கொண்டு பேசுறப்ப அன்பு கலந்த மரியாதையா? உங்களுக்கு இல்ல அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சாரத்தை முதல் முறையா மயிலாப்பூர்ல இருந்து முதல் இடத்துல இருந்து ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க வருவீங்கன்னு பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்க. உங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு? உங்களுக்கு வேற எதுவும் தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்களா? இல்ல என்ன இப்ப வந்து பாஜகவுடைய ஒரு நிர்வாகியாக என்ன நிக்க சொன்னா நிப்பேன், உட்கார சொன்னா உட்காருவேன், பேச சொன்னா பேசுவேன். இதுல யார் நிக்கிறாங்க அப்படிங்கிறத விட நாம எல்லாரும் கூட நிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? எஸ், மயிலாப்பூர் டெஃபினட்டா என்னுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து பேசப்பட்டது உண்மைதான். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 சீட்டு தொகுதிகள் வர்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது இல்லை மயிலாப்பூர் மட்டும் அப்படிங்கும் பொழுது எங்களுடைய மூத்த தலைவர் தமிழிசை அவர்களை விட அங்கே சவுத் சென்னைக்காக அவங்க வந்து அங்கே ஏற்கனவே அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நானும் அவங்களுக்கு கொஞ்சம் அதில் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அந்த கிரவுண்ட் ஒர்க் அவங்களுக்கு நின்று பேசுங்க. அவங்க தான் இன்னும் எதுவும் உறுதிப்படலை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்றதும் வந்து தவறு தானே. இன்னும் உறுதிப்படலைன்னா உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுங்க? இன்னும் உறுதிப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்க வந்து ஒன்லி அசம்பிளி சீட்டு தான் வாய்ப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாஜக கட்சியில சேர்ந்து பணியாற்றும் வாய்ப்புக்கே நான் அசம்பிளி தேர்தல் வரும்போது அசம்பிளி சீட்டு தான் எதிர்பார்ப்பாங்க மேம். அதான் பெருசா பேசப்படும் வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு. நான் வந்து நியூ அட்மிஷன். எங்கள் கட்சியில் வந்து பெரிய சீனியர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நிறைய அருமையான விசுவாசிகளும்
ஒர்க்கர்ஸும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமான அங்கீகாரத்தை கட்சி கொடுக்கும். எனக்கான நேரம் வரும்போது எனக்கும் கொடுக்கும். பிராமணர்களுக்கு சீட்டு ஒதுக்கலையா தடவை? இன்னும் எந்த சீட்டும் வந்து லிஸ்ட்டே வரல. லிஸ்ட் வரும்போது யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி பார்த்து அரசியல் செய்கிற நேஷ்னல் பார்ட்டி பாஜகங்கிறது கம்யூனிட்டி பார்த்து அரசியல் செய்கிறதுங்கிறத ஒரு ப்ரையாரிட்டியாக வைக்கிற கட்சி கிடையாது. இந்த இடத்துக்கு இவங்கள தான் போடணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட அவங்க செய்யலை. ஸோ நம்ம வந்து இந்த கம்யூனிட்டியில் இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிராமணர்கள்லாம் விரும்பி சேரக்கூடிய கட்சி பாஜக முதல்ல. இப்போ இந்த டைமும் இல்லைனாலும் அவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அதான் முதல் தேர்வாக இருக்கு அவங்களுக்கு, பாஜகவில் தான் போகணும் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் அம்மா ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையிலான அதிமுகவில் பிராமணர்கள் மிக அதிகமாக பங்கு பெற்றிருக்கிறார்கள். அமைச்சரவையில் கூட பங்கு பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு இபிஎஸ் ஐயா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலும் பிராமண சமூகத்தினர் அதிக அளவில் கட்சியில் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து அதுக்கு ஒரு என்றைக்குமே ஒரு சுமூகமான உறவு இருக்குது. இன்றைக்கி இபிஎஸ் ஐயா அவர்களுடைய தலைமையிலான அதிமுகவிலையும் மிக அதிக அளவில் பிராமண சமுதாயத்தினர் இருக்கிறாங்க, கட்சியில் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. பட் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னாலே அது வந்து பிராமண ஆதிக்கம் நிறைந்தது அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு கற்பனை கட்டமைப்பை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேற எங்கேயுமே இந்தியாவில் இப்படி சொல்கிறது இல்லைங்க. பிஜேபியா அது பிராமின் பார்ட்டியாச்சே அப்படின்னு எங்கேயுமே சொல்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வந்துடும், பிராமணர்கள் வந்துருவாங்க அப்படிங்கிற இந்த பூச்சாண்டியெல்லாம் காட்டுறது திமுக தான். அவங்க அமைச்ச கட்டமைப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்தப்போ வாஜ்பாய் அவர்களுடைய ஜாதியை பேசாதவர்கள், இந்திரா அம்மையாருடைய ஜாதியை பேசாதவர்கள், இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதியை பேசாதவர்கள், அந்த ஜாதியை சேர்ந்த யாருமே தலைவர் யார் இருக்காங்க பாஜக? ராகுல் காந்தி என்ன ஜாதி? நம்ம சமுதாயம் பேச ஆரம்பிச்சா உடைச்சு பேச வேண்டியது. என்ன ஜாதி? பிராமணன் அப்படின்னு அவரை சொல்லிக்கிட்டாரு இல்ல. அத்த திமுக வந்து இங்க பிரச்சாரம் பண்றது இல்ல. நீங்க கேட்கிற கேள்வியை நான் வந்து திமுக பிரச்சாரத்துல நீங்க எல்லாம் வந்து மண்டைக்குள்ள நம்பிட்டீங்கிற இடத்துல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா மேம், இங்க யார் பாஜக ஒரு காலத்துல அந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்திருக்கு. எங்க என்ன செயல்பாடு? அதான் என்ன சொல்றாங்க, அதான் நான் சொல்றேன். இப்போ பாஜக மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் சிலபஸ்ல வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, காஸ்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு போர்ஷனையே வந்து குழந்தைங்க படிக்கக்கூடிய புத்தகங்களை அமல்படுத்துறாங்க. இதுதான் வர்ணாசிரம தர்மமா படிக்கணும், காஸ்ட் சிஸ்டம்ல போட்டு 5 காஸ்ட்டை போட்டு இவங்கெல்லாம் இப்படி பிறந்திருக்காங்க, இப்படி தான் வச்சுக்கணும், இந்த காஸ்ட் வந்து ஒர்க் மட்டும் தான் பண்ணணும், படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயே சொல்லி தரப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு. என் மகன் வந்து என்சிஆர்டி சிலபஸ்ல, சிபிஎஸ்இ சிலபஸ்ல வேற மாநிலத்தில் தெலுங்கானால படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஓகேவா? நீங்க வந்து கேள்விப்பட்டதை சொல்றீங்க. அந்த புக் இல்ல அந்த ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டதை வச்சு நீங்க பேசுறீங்க. அந்த புக்கையே நான் பார்த்துட்டு பேசுறேன். ஏன்னா என் பையன் வந்து இந்த சர்ச்சை வரும் பொழுது இந்த புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அதில் என்ன எழுதியிருந்தது தெளிவாக நான் சொல்கிறேன். மிடிவல் இந்தியாங்கிற போர்ஷனில் காஸ்ட்டு இப்படியாக வகைப்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்க. அது கரெக்டாக தான் இருந்தது. இன்றைக்கி அப்படின்லாம் யாரும் எழுதலை. காஸ்ட் சிஸ்டத்துடைய ஆரிஜின் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இந்த மாதிரி இருந்தது. தேவர் டிவைடட் இன்டு 4 sections and they used to be exclusive to the workங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அதை சோஷியல் மீடியாவில் எடுத்து அது நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவோம் தானே. அதில் அதை தவறாக சித்தரிக்கிறதுலேயே ஒரு பின்னணி இருக்குல்ல. இந்த சிஸ்டத்தை இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது அதுலேயே ஒரு நோக்கம் இருக்குல்ல. என்ன நோக்கம் இருக்குது? நம்ம நாட்டில் ஹிஸ்ட்ரி. அப்போ நான் இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் படியே வருவோமே. முகலாயர்கள் மிக அதிக அளவு நிலப்பரப்பை மிக அதிக அளவு நூற்றாண்டுகள் ஆண்டாங்க. இப்போது ஒரு குரூப்புக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அழிச்சிட முடியுமா?
ஹிஸ்டரியை மாற்ற முடியாதுங்க. அவர்கள் Historyல மீதான- இருக்கிறது உள்ளது உள்ளபடி நீங்க இல்லைன்னு சொல்லிட்டா, ஜாதியை பத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி பாடம் இல்லைங்க. இந்த மாதிரி பிரமிட் வரைஞ்சி இப்படி இருந்துச்சு அப்படின்னு வரலாற்றில் எங்கேயும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இல்லைங்க, பாடத்தில் இல்லைங்க, புத்தகத்தில் இல்லைங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஜாதி இல்லைங்க. இருக்கு மேடம். அப்ப ஜாதி இல்ல, ஜாதி இல்ல, ஜாதி இல்ல. நம்ம பேருக்கு பின்னாடி எல்லாம் நம்ம ஜாதி எல்லாம் ஒழிச்சிட்டோம் இல்லைங்க. ஜாதியை ஒழிச்சிட்டோமா? பெரியார் வந்தாரு ஜாதியை ஒழிச்சாருன்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு ஜாதி பார்க்காம வேட்பாளர் நிறுத்துறாங்களா? பாஜகவும் அப்படிதான் நிறுத்துது. பாஜக எங்க நிறுத்திருக்கு? இன்னைக்கு வந்து நீங்க இப்ப கேட்டீங்க, உத்தேசம் தான். இன்னைக்கு பட்டியல் வரல. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது வேட்பாளர் பட்டியல் வரல. நாகேந்திரன் எங்க நிக்க போறாரு? போன வாட்டி சட்டமன்ற தேர்தல்ல பாஜக நின்றுச்சு இல்லையா? அப்போ வந்து ஜாதி பத்தி நிறுத்தினாங்களா? எங்க நின்னாரு? வானதி சீனிவாசன் எங்க நின்னாங்க? எங்க ஒருத்தங்க பிறந்து வளர்ந்து மிகப்பெரிய அளவுல அங்க வந்து மக்களை எல்லாரையும் வந்து கவர்ந்த ஒரு இடத்துல, கம்ஃபர்டான இடத்துல நிப்பாங்கங்க. இப்ப நீங்க வந்து நான் ஒரு இந்திய பிரஜை, கஸ்தூரி ஒரு இந்திய பிரஜை, எனக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற கொள்கைப்படி நான் நடக்கிறேன், சரிதான். அதுக்காக இப்போ என்னை கோயம்புத்தூரில் நிற்க சொன்னால் கூட என் சமூகம் அங்கே இருக்கா? இருக்குது. கும்பகோணத்தில் நிற்க சொல்கிறீங்களா? என் சமூகம் இருக்கா? இருக்குது. கன்னியாகுமரியில் நிற்க சொல்கிறீங்களா? என் சமூகம் இருக்கா? இருக்குது. சரியா? ஆனால் நான் பிறந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போன இடத்துல இருக்கிற கம்ஃபர்ட் எனக்கு இருக்காது இல்லை. எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கே தானேங்க நம்ம இருக்க முடியும். அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து தமிழிசை மேடம் எங்கே நிற்க போகிறாங்க? அவங்களுக்கே தெரியல, நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நம்ம வந்து ஏற்கனவே கடந்த எம்பி தேர்தலில் நின்றாங்க. அவங்க என்ன கன்னியாகுமரியிலையா நின்றாங்க? சவுத் சென்னையில தானே நின்றாங்க. தூத்துக்குடி. கனிமொழி எதுக்கு அங்க போய் நின்றாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க தான் சரியில்லை மேடம். நம்ம தான் சரியான அரசியல் தான். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அப்படி நிறுத்துறாங்க, நாங்க அப்படி இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் தமிழ் சமூகம் அவங்க ஊர்ல நிக்காம அவங்க எங்கங்க நிப்பாங்க? ஊருங்க, அவங்க ஊரு. இல்ல நான் கேக்குறேன், தூத்துக்குடியில அவங்களுக்கு அந்த ஊர் தான். தூத்துக்குடி எப்படி? தமிழிசைக்கு அது சொந்த. அவங்க தமிழிசை அவர்கள் பிறந்த மண்ணுல நின்றாங்க. நான் ஏதோ டீ கடையாச்சேன்னு பாக்குறேன், கொழாடி ஆயிரும் போது. சரி மேடம், இந்த சரத்குமார் என்ன பாவம்? தமிழிசை மேடம் தூத்துக்குடியில நின்னாங்கன்னா சரி. நான் கேட்கிறேன், தூத்துக்குடியில வந்து என்ன நாடார் மட்டும்தான் இருக்காங்களா? வேற மக்களே இல்லையா? இதே திமுக கேட்கல மேடம். இல்லங்க, திமுக அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்ல. எது நீங்க சொல்றது? அந்த ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் நிக்குதுன்னா அந்த சமூகம் மட்டும்தான் இருக்கா? எல்லா சமூகமும் இருக்குல்ல அப்படிங்கிறது அங்கேயும் அப்ளிகபிள் தான். ஆனா நீங்க தான் சமூகமே பார்க்க மாட்டேங்களே. நீங்க தான் ஜாதியே இல்லைன்னு சொல்லுவீங்களே, ஜாதியெல்லாம் அழிச்சிடுன்னு சொல்லுவீங்களே. அப்புறம் ஏன் போய் தேடி கணக்கெடுப்பு அங்க போய் நிக்கிறீங்க? மயிலாப்பூர்ல கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக நின்னது யாரு? ஜெயிச்சது யாரு? அவங்களுக்கு கிடைக்கலங்க. இப்பவாவது மைத்ரேயன், எஸ்.வி. சேகர் போன்றவர்கள்லாம் திமுக பக்கம் சாஞ்சு இருக்கிறாங்க. போன வாட்டி அவங்களுக்கு கிடைக்கல. நீங்க தானே குற்றம் சொல்லிட்டீங்க. அவங்க கிடைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க அந்த கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, மயிலாப்பூர் ஒரு பிராமின் ஏரியான்னு உங்களுக்கு யார் சொன்னா? அதெல்லாம் அந்த காலம். ஒவ்வொன்றா மாத்திட்டே வரீங்களே. அப்படியே இப்பெல்லாம் வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற பாதி பேரு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. திமுக வந்து ஆன்டி பிராமின் பாலிசி. இங்க எங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்க மாட்டீங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, சும்மா நிம்மதியா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு போனா அப்பவும் வந்து ஏதாவது மாமி மாமான்னு பேசி அபியூஸ் பண்ணுவீங்க. அதனால எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. மயிலாப்பூர்ல இருக்காங்கன்னு யாரு சொன்னாங்க? சரி, அப்போ டிஎம்கே ஆன்டி பிராமின்னா பாஜக ப்ரோ பிராமின் தானே? பாஜக ப்ரோ பீப்புள். ஏதோ ஒரு சக்தியை இப்போ நீங்க ஆன்டி முஸ்லிம்னு சிலர் பாஜக சொல்றாங்கல்ல, அது கூட உண்மை கிடையாது. ஏன்னா நீங்க எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து மத்திய அமைச்சரா இருக்காங்க? மத்திய அமைச்சரா இருக்கிறதா? எத்தனை மத்திய அமைச்சருக்காவது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி எம்பி ஆகி நம்ம அமைச்சரவைக்கு போகணுங்க. சையத் சிக்கந்தர் பிஷ்டி என்ன இது? எந்த மதம்? அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து கேரளாவுக்கு கவர்னரை போட்டது யாரு? திமுகவா? காங்கிரஸா? எல்டிஎஃபா? பாஜக. நேத்து வரைக்கும், இன்னைக்கு ஆர்லேக்கர் இருக்கிறார், நேத்து வரைக்கும் இருந்த ஆரிஃப் முகமது கான் எந்த கட்சி? அப்துல் கலாம் அவர்களை வந்து ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்தது கம்யூனிட்டி பார்த்தா பாஜக கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி பார்க்காம கொடுக்குறாங்க. அவங்க வந்து நீங்க சொல்றது பார்த்தா ராம்நாத் கோவிந்துக்கு ஜனாதிபதி பதவி அடைந்ததும், அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டின் அதிபராக ஆனதும், திரௌபதி முர்மு என்ற ஒரு பழங்குடி பெண்
தேர்தல் அரசியலுக்காக இவங்களுக்கெல்லாம் பதிவு கொடுத்து ஐயா ஜனாதிபதி எல்லாம் தேர்தல் அரசியலே இல்ல பாஜகவே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படி. அதுதான் நாங்க வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கிறோம்னு சொல்லி தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ண வேண்டியது மற்ற மாநிலங்கள் அப்படி பிரச்சாரம் பண்ண பண்றதே வேண்டியது. இல்லையே, அப்படி பண்றதே இல்லையே. இல்ல, ஆமா, திரௌபதி முர்மு அவர்களை வச்சு இங்க பிரச்சாரம் நம்ம பண்ண தமிழ்நாட்டு பாஜக தரப்பு நீங்க கேள்வியை மாத்தாதீங்க. இந்த தம்பி கேட்டதால சிக்கிட்டாரு. நான் என்ன நான் இல்ல இல்ல என்ன கேக்குறேன்னா, நான் சொல்றேன் பாருங்க. காங்கிரஸ் ஆட்சியிலையும் திமுக வந்து காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்லயும் மத்தியிலேயே வந்து அமைச்சரா எத்தனையோ வருஷம் இருந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு அவங்க வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அதனாலதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள், கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான். நீங்களும் கொடுக்க மாட்டீங்களே பிஜேபியை சொல்ல வேண்டியது. இப்போ வந்து ப்ரோ பீப்புள் நான் சொல்றேன், அவங்க தே ஆர் பிளைண்ட் டு ரிலிஜன், தே ஆர் பிளைண்ட் டு காஸ்ட். இன்னும் சொல்ல போனால் ஓபிசி காஸ்ட்டுக்கு மிக அளவில் வந்து சலுகைகள் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இந்த யூஜிசி ஆக்டில் வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியை வந்து கொஞ்சம் கணக்கு வழக்கு இல்லாமல் ஜிசி பக்கம் திருப்புறாங்க அப்படின்னு ஜிசி எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க பாஜக வந்து பிளைண்ட் டு காஸ்ட், பிளைண்ட் டு ரிலிஜன் சொல்றீங்களே, பிரதமர் மோடி எத்தனை முறை மசூதிக்கு போயிருப்பார்? ஹிந்து கோவில் கம்பேர் பண்ணும்போது எத்தனை முறை மசூதி போய் நின்றுப்பாரு? இல்ல எனக்கு இந்த கேள்வி புரியல. இப்போ பொதுவானவர் தானே பிரதமர் மோடி அவர்கள். ஆமா, காங்கிரஸ் இதுக்கெல்லாம் நிகழ்ச்சிக்கெல்லாம் 2024 தேர்தல்ல முஸ்லிம்கள் வந்து உங்களோட இதை வந்து அபகரிக்கிறாங்க, ஒரு உரிமையை பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் மதவாத பிரச்சாரத்தை மோடியே வெளிப்படையா பண்ணார். அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஆக்கிரமிப்ப இப்போ பேல்காம வந்து நீங்க உடனே மதவாதம்ங்களா? அநியாயம் நடக்கும் பொழுது, ஒரு இம்பேலன்ஸ் நடக்கும் பொழுது அதை பேசாம இருக்கிறது மத நல்லிணக்கம் இல்லை. எல்லாருக்கும் சரிசமமான மரியாதையும் வாய்ப்பும் கிடைக்கணுங்கிறது தான் மத நல்லிணக்கம். ஒருத்தங்க வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்டாமலோ அதற்கு எதிராக குரல் எழுப்பாமல் இருந்தாலோ அப்போ மற்ற மெஜாரிட்டி பீப்புளுக்கான உரிமை பறிக்கப்படுது தானே. இந்து தீவிரவாதம் சொன்னாரு, அதற்கு அவர் தலையே எடுத்துருவோம். கமலஹாசன் அவர்கள் நிறைய சொல்லுவாரு சார். நடிகரா கமலஹாசனை வந்து நான் ஒரு அதி தீவிர ரசிகை. மக்கள் நீதி மையம் வந்தப்ப அழைப்புலாம் கொடுத்தாரு அவங்களுக்கு. நான் அவங்களுக்கா பிரச்சாரமே போனேன். பிடி செல்வகுமார் வந்து இன்னைக்கு திமுகல இருக்கிறாரு, என் பிரதர் அவருக்காக நான் வந்து இதுல கன்னியாகுமரியில பிரச்சாரம்லாம் பண்ணேன். அவருக்காக மட்டும், அரசியல் ரீதியாக இல்லை. பட் மக்கள் நீதி மையத்துல நானே ஒரு டசன் பேரை சேர்த்து விட்டுருக்கேன். யாருமே இல்லை, மிச்சம் மீதி மையம் ஆயிடுச்சு அது. அங்கே எல்லாருமே வந்து நொந்து போய், இன்ஃபேக்ட் நான் பாஜகவில் சேர்ந்தப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த மனிதருக்கு நான் வந்து மாதவரத்தில் அவர் நின்றார், மக்கள் நீதி மையத்தில் அவர் எம்எல்ஏயாக நின்றார் 5 வருஷம் முன்னாடி. அப்போ அவருக்காக நான் வந்து சோஷியல் மீடியாலலாம் ஒரு நல்ல படித்த கேண்டிடேட், என்னுடைய நண்பர் அப்படின்லாம் சொல்லி நான் அவருக்காக கொஞ்சம் ஆதரவு கொடுத்தேன். அவர் வந்து நான் இதுக்கு போகிறேன், திருச்சிக்கு மாநாட்டுக்கு போகிறேன், வெல்கம் அப்படின்னு ஃபோன் வருது. என்னது வெல்கம் சொல்கிறீங்கன்னு பார்த்தா எனக்கு முன்னாடி வந்துட்டாரு. சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. என்னது சரியான இடத்துக்கு? இவர் வந்துட்டாரு, நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இவர் வந்துட்டாரு. பாதி பேர் பிஜேபியில இருக்காங்க, மீதி பேரு சரி பாதியா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி இருக்கிறாங்க. இப்ப சிலர் வந்து விஜய் கட்சிக்கு போலாமான்னு பாக்குறாங்க. பட் என்னன்னா விஜய் கட்சிக்கு போற ஏஜ் குரூப் வேறையா இருக்கு, கமல் கட்சி ஏஜ் குரூப். அந்த தாவைக்கல ஏஜ் சொன்னீங்களா மேடம், நேத்துக்கு பாத்தீங்களா 96 வயசு ஒரு மூதாட்டி வந்து தாவைக்கல சேர்ந்து. ஆமா இல்ல, காங்கிரஸ்ல இருந்து இளைஞர்கள் தான் போவாங்கன்னு பார்த்தா இவங்க போய் சேர்ந்துக்கிறது. ஒரு ஆப்டிக்ஸ்க்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய இவங்கள தான் ஆதரவு நான் சொல்றாரோ, இவங்கள தான் ஆதரவு நான் சொன்னாரோ காங்கிரஸ் வர போறாங்க அப்படின்ட்டு. இல்ல விஜய், இவங்க தான் விஜய் சொன்ன விஜய் வந்திருக்காங்க அவரோட சேர்றதுக்கு. இதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. சரத்குமார் என்ன பண்ணாரு? ஏன் அவரை போட்டு இந்த பாடு படுத்துறீங்க? சரத்குமார் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகுறாரு. இப்போ போன பதவி கொடுக்க மாட்டாரு, மாநில செயலாளர் பதவி கலை கலாச்சார பிரிவுல அவர் தன் கட்சியவே கலைச்சிட்டு பாஜகவில் வந்து சேர்ந்தாரு. இல்லை நான் ஒன்று சொல்கிறேன், முதல்ல என்னுடைய நீங்கள் அப்படி ஒரு இதை போட்டுட்டீங்க, ஒரு பாலை தூக்கி போட்டுட்டீங்க, நான் அதை வந்து அடிச்சு தான் ஆகணும். நான் வந்து பாஜகவுக்கு குறிப்பாக இப்போது நயினார் அவர்கள் தலைவராக இருக்கிறார், அண்ணா அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுதுலேருந்து நான் வந்து வலதுசாரி கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த அடையாளத்தை திமுக கொடுக்கவும் கொடுத்துருச்சு. பேச வச்சுட்டாங்க. நீ சங்கி
ஆமாமா. நீங்க திமுக ஆதரிச்சு கூட பேசியிருந்தீங்கல்ல? ஆமாங்க. இடையில நான் ஆட்சிக்கு வரணும். என்னுடைய அரசியல் வாழ்க்கையே நடுவில் மக்கள் மீது அதான் சொல்கிறாங்க. அப்புறம் அதிமுக எடப்பாடியும் போய் பார்த்தாங்க. இல்ல, எனக்கு அப்ப நான் ஏன் பார்க்க கூடாதுங்க? நான் இல்ல, அப்பெல்லாம் அதிமுக சேர போறீங்கன்னு சொன்னாங்க. நடுநிலையான அரசியல் பார்வையாளராக மட்டும் இருந்த ஆள, அரசியல் விமர்சகராக மட்டும் இருந்த ஆள, எல்லார பத்தியும் நான் வந்து குறையும் சொல்லியிருக்கேன், பாராட்டும் சொல்லியிருக்கேன். கரோனா டைம்ல கழுகடையை திறந்து விட்டாங்க. நான் வந்து அதிமுக அரசு அப்ப அதை நான் வந்து அமெரிக்கால இருந்து நான் வந்து புலம்புனேன். ஐயோ, இப்போ போய் நீங்க ஆல்கஹால் சானிடைசர்ல இருந்தா போதும், டாஸ்மாக்ல இருக்க வேணாம்லாம் நான் புலம்பியிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு வரக்கூடிய எதிர்வினை வேற. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை விமர்சனம் செய்வது என்பது ஒரு அரசியல் அனலிஸ்டுடைய வேலை. அது வந்து நம்முடைய கடமை. பத்திரிகையாளராக அது உங்களுடைய கடமை, பார்வையாளரால் எங்களுடைய கடமை. நம்ம சொன்னதும் அடி மாமி சங்கி பாஜக உனக்கு அப்புறம் மீதியெல்லாம் சொல்ல முடியாது, பெண்மையை கொச்சைப்படுத்தி தொழிலை கொச்சைப்படுத்தி அல்வா இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வேற வழியே இல்லை. திமுக வந்து என்னை இந்த அளவுக்கு நான் பாஜகன்னு நம்புதுன்னா அப்போ திமுகவை குறை சொன்னால் பாஜகவில் தான் இருக்கணும் போல அப்படின்னு நம்மளை அவங்க எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆள் சேர்ப்பு வேலையை செஞ்சுருக்கிறது திமுகவுடைய கூத்துக்கள் தான். பாஜகவோட தீப ஏத்த விடுறதில்ல, யாராவது ஏதாவது விமர்சனம் பண்ணா உடனே தீப ஏத்துறது வந்து 100 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். பிஜேபின்னு சொல்றது. அப்ப எல்லாரும் சரி போல இருக்கு அப்படியே இப்படிதான் வர்றாங்க. திமுகவை நீங்க ஆட்சியில் இருக்கிறதுனால விமர்சிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நிறைய பாராட்டியிருக்கேன். சமீபத்துல கூட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சாரணை இயக்கத்துல போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு வந்து பாராட்டினா அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில பாராட்டு, மாநில அளவுல சோஷியல் மீடியால நான் பாராட்டியிருக்கேன். ஒரு பாஜக நிர்வாகியாவே நான் பாராட்டியிருக்கேன். நல்லதை நம்ம பாராட்டுறது என்னைக்கும் தயங்கினது இல்லை. விடியல் பயணத்தை வந்து ஃபஸ்ட்டு கைத்தட்டி, அஃப்கோர்ஸ் அப்போ தமிழ்நாட்டில் எனக்கு வந்து பொறுப்பெல்லாம் கொடுக்கல. விடியல் பயணத்தை வந்து நம்ம ஆதரிச்சிருக்கோம். அதே போல் அப்போ நான் பாராட்டினேன். ஏன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்தப்போ என்ன சொன்னார், அம்மா உணவகங்களை நாங்கள் வந்து மூட மாட்டோம், நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், பேரெல்லாம் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை நம்பி ரொம்ப பாராட்டினேன். என்ன மூடலையே மேடம் அம்மா உணவகம்லாம்? சார் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. எல்லா விதத்துலையும் குறைஞ்சி போச்சு. அது ஆக்டிவாக இல்லை. பட் நீங்கள் சரத்குமார் மேட்ருக்கு எனக்கு வந்து இப்போ வந்து உனக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அப்படி கிடையாது. தெலங்கானா பாஜக போனதுக்கு, கஸ்தூரி மட்டும் போனதுக்கு மாநில செயலாளர் பதவி ஒரு கட்சியே கலைச்சிட்டு இல்லைங்க. கஸ்தூரி மட்டும் இல்லை, தெலுங்கானால நான் லாஸ்ட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் நான் தெலுங்கானால நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாஜகவுக்கு ஐ ஹவ் ஒர்க்ட் ஆஸ் அ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏதோ நம்மளால் ஆன ஒரு சின்ன பங்களிப்பு சோஷியல் மீடியா சைடு. இப்போ வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பொறுப்பு தான், அது பதவி கிடையாது, அது ஒரு பொறுப்பு. சினிமாக்காரி நான், சினிமா உலகத்தை சேர்ந்தவர், எங்கள் தலைவர், எங்கள் அணியின் தலைவர் வந்து திரு சிவா அவர்கள். அதனால் அந்த ஒரு சேர்ந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் நம்மளை அவருக்கு டீமில் நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறாரு பொறுப்பு. சரத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன கொடுக்கல சொல்லுங்கள். அவர் வந்ததும் அவருக்கு வந்து இமீடியட்டாக அவர் கட்சியை வந்து பாஜகவில் இணைச்சதுமே அவங்களுக்கு விருதுநகரில் எம்பி சீட்டு கொடுத்தாங்க இல்லையா? அது தேர்தலுக்காக கொடுக்கறது இல்லை. அது இல்ல என்ன நீங்க இப்போ கட்சியில பிரச்சாரம் பண்ணணும். நாளைக்கு கஸ்தூரி மயிலாப்பூர்ல நிக்கிறாங்க, கஸ்தூரிக்காக பிரச்சாரம் பண்ணணும். சரத்குமார் பிரச்சாரம் பண்றாங்க. உறுப்பினர், தேசிய செயற்குழு உறுப்பினராக அவர் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறார். இன்னைக்கு அவர்களுக்கு என்ன இருக்கோ பொறுப்பு, வானதி அவர்களுக்கு என்ன இருக்கோ பொறுப்பு, அதே தேசிய செயற்குழு மகிழா தலைவியெல்லாம் இருக்காங்க. இல்லைங்க, தேசிய செயற்குழுல சரத்குமார் ஐயா இருக்கிறாங்க. அவருக்கு இதுக்கு மேல என்ன பொறுப்பு வேணும் அப்படிங்கறத வந்து அவர் கட்சிக்குள்ள அவர் இல்ல மேடம், அவர் கட்சியில இருந்துட்டு வந்த கருநாகராஜனுக்கு மாநில துணைத் தலைவர் பொறுப்புல இருக்காரு. அவர் கட்சியில நம்பர் 2 இருந்தவர். இல்ல நீங்க சொல்றது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா சரத் அவர்கள் வந்தது இப்ப பார்லிமெண்ட் தேர்தலும் போது, கருநாகராஜன் அவர்கள் பல வருடங்களாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதனால எப்படி நீங்க அதை கம்பேர் பண்ண? இல்ல மேம், அவருக்கே தலைமை வகித்த ஒருத்தர் வந்து சேர்றாரு அப்படிங்கிறப்ப அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எம்எல்ஏவா இருந்தவர்
சரத்குமார் ஒரு பிரபல நடிகர். இல்ல எம்பியாவும் எம்எல்ஏவாவும் அவர் வேற கட்சிகள்ல இருந்தாருங்க. அப்படிப்பட்டவர் இங்கே வர்றாருல்ல. அப்புறம் இல்ல வந்திருக்கிறாரு, அவருக்கான அங்கீகாரத்தை கட்சி கொடுக்க தவறாது. அவருக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கறத அவர் தான் சொல்லணும். எனக்கு வந்து நான் அண்ணாந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரத்குமார் அவர்கள் மிகப்பெரிய மரியாதையான இடத்துல இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நீங்களா பார்த்து ஒரு பொறுப்போ பதவியோ கொடுக்கணும். அது என்ன வேணும்னு அவர் தான் சொல்லணும்னா அவர் மாநில தலைவர் பதவி கேட்குறாரு, கொடுத்துருவீங்களா? அவர் கேட்கவும் இல்லை, நீங்க நக்கல் அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது சொல்றாரு, எனக்கு எந்த எதுவுமே பொறுப்பு தராம நான் போய் எப்படி பிரச்சாரம் பண்றது? இல்ல அது அவர் சொல்றவர். நீங்க என்ன கேட்குறீங்க, என்ன நான் மறுபடியும் சொல்றேன். சரத் சார் வந்து ஒரு நல்ல ஒரு கெத்தான இடத்துல இருக்கிறதா தான் நான்லாம் நினைக்கிறேன். சிபிஆர் சார் வைஸ் பிரசிடென்ட் ஆனார். அப்போ வந்து இவர் போய் இமிடியேட்டாக பார்த்து பாராட்டு சொன்னார். நான் அவரை தான் கேட்டேன், சார் எனக்கும் வந்து சிபிஆர் ஐயா வந்து அறிமுகப்படுத்துங்க சார், எனக்கும் போய் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் சார். நான் அவரை தான் நான் கேட்டேன். எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குற இடத்துல தாங்க அவர் இருக்கிறாரு. இல்லைங்க, இப்போ அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாடை எடுத்து சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இதை மீடியாவில் சொன்னது உங்களுக்கெல்லாம் அவலா போச்சு. ஆனால் அவருக்கு என்ன வேணும் என்னங்கிறது கட்சி வந்து செய்யாமல் இருக்காது. அவர்லாம் வந்து வேல்யூபிள் தான், வேல்யூபிள் ஜெம். அவர் செத்தியை குடிச்சிருங்க, ஏன்னா திருப்பி சுட வைக்க முடியாது. கேஸ் தட்டு உங்களுக்கு டீ மேல அக்கறை இல்ல, மோடி மேல அக்கறை. மோடி மக்களுக்கு ஒரு செய்தி, இது வந்து சுக்கு காப்பி என்பதை பதிவு செய்து கொண்டு கேஸ் தட்டுப்பாடு வரும்னு சொல்றாங்க. மோடி பேசும்போது கொரோனாவே நம்ம சமாளிச்சிட்டோம், இதையும் எதிர்கொள்ளணும் அப்படின்லாம் பேசுறாரு. மோடியே இப்படி பேசலாமா அப்படின்லாம் விமர்சனம் வருது. இல்லை, மோடி அவர்கள் தான் பேசணும். ஏன்னா இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்குமான தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்கள். இது வந்து பெரிய பிரச்சனைங்க. இது வந்து கரோனா வந்து எப்போ முடியும் அப்படின்னே தெரியாமல் நம்ம அப்படியே அதோட வாழவே கற்றுக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு டைம் வந்து போயிடுச்சுன்னு நினச்சப்போ திரும்பி வந்துச்சு. இது வந்து எப்போ முடியும்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப்பை கேட்டிங்கன்னா அப்படிங்கிறீங்க. இல்லை ட்ரம்ப்பை கேட்டிங்கன்னா அவர் நாளே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. அவர் அப்படி அறிவிச்சு அதுக்கப்புறம் 1 மாதமாக நடந்துட்டுருக்கு. ஈரானை வந்து அப்படியெல்லாம் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியலை. ப்ளஸ் இதில் வந்து பயங்கர ஒரு பூகோள அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. சைனா எந்த பக்கம் நிற்குது, ரஷ்யா எந்த பக்கம் நிற்குதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் நிற்குதுன்னு தெரியல. இந்தியா ரொம்ப கரெக்டாக நிற்குது. நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்னு நேரு அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அது படிப்படியாக இப்போ அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இஸ்ரேல் ஆதரவாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார், இந்தியா பக்கம் நிற்குது. எங்களுக்கு என்ன தேவையோ அந்த நிலைப்பாட்டை நம்ம எடுக்கிறோம். நாம் ஈரானுக்கும் எதிரி கிடையாது, சைனாவுக்கும் எதிரி கிடையாது, அமெரிக்காவுக்கும் நம்ம நட்பு தான், ரஷ்யாவுக்கும் நட்பு தான். அமெரிக்காவோட நட்பு பயங்கரமா போகுது மேடம். இல்ல, மோடி என்ன சொன்னாலும் அமெரிக்கா சொன்னா கேட்டுக்கிறாரு. யாரு? மோடியா? எதை வச்சு ட்ரம்ப் சொல்றதா மோடி கேக்குறாரு அப்படின்னு யாரு சொன்னாங்க? ட்ரம்பே சொல்றாரு. சொன்னாரு, அவரே சொல்றாரு. யாரு சொன்னா? இந்தியா பாகிஸ்தான் இதை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வச்சது நான் தான். நீங்க வேற. அதுக்கு ஏதாவது பதில் இது வரைக்கும் மோடி சொல்லிருக்காரு? இல்லங்க, ட்ரம்ப் இல்ல ஜெய்சங்கர் சொல்லிருக்காரா? இதுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்றீங்க? ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு நடிகையுடைய விவாகரத்து பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுவேன் ட்ரம்ப் நின்றுகிட்டு இருக்கிறாருங்க. என்னங்க அவர் வந்து எல்லாம் எதை சொன்னாலும் ட்ரம்ப் சொன்னா சரிதான்ட்டு இவர் பேசாம அமெரிக்காலேயே இந்த கடந்த சில வாரங்களாக காமெடி படமே ரிலீஸ் ஆகல. எல்லாரும் ரிலீஸை தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க சிரிப்பா சிரிக்குதுங்க. ட்ரம்ப்புடைய அவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே மீம் ஆகிக்கிட்டு இருக்கு. அவர் எடுத்து வாங்கி போட்டுக்கிறாரு. அதனால மோடி அவர்கள் ட்ரம்ப் பேச்சை கேட்கிறான் அப்படின்னு அவர் போனா போதுங்க, அவர் சொல்லிட்டு போகட்டுங்க. நமக்கு என்ன தேவை? ட்ரம்ப்புடைய ஈகோவை ஹர்ட் பண்ணி அவரை வந்து இல்லை இல்லை நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறது நமக்கு தேவையில்லை. டிப்ளமசினா என்ன தெரியுமா? ஆமாங்க ஐயா, ஆடுற மாட்டை ஆடி கறக்குறோம், பாடுற மாட்டை பாடி கறக்குறோம், ஏமாத்துற ட்ரம்ப்பை ஏமாத்தி கறக்குறோம், எப்படியோ ஒன்றா வச்சுக்கோங்க. அவருடைய அந்த சின்ன சந்தோஷத்தை அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாருங்க ஒரு லேடிஸ் கிட்டேருந்து.
வெனிசுவேலால ஒரு லேடி கிட்டேருந்து அவர் வந்து அந்த ப்ரைஸை வாங்கியிருக்காரு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு வந்திருக்கு. அதை விடவாங்க நம்ம டிப்ளமசி சொல்லுங்க. நமக்கு என்ன வேணும் உலகத்தில்? போன வாரம் பார்த்தீங்கன்னா பிரேசில், சைனா, வளைகுடா நாடுகள் இந்த 3 இடத்துல தான் எண்ணெய் இருக்குது. அவங்க வந்து எண்ணெய்க்கு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உலகத்தில் மற்ற எல்லா நாடுகளும், நைஜீரியா இது வந்து எண்ணெய் இருக்கிற நாடுகள், மற்ற எல்லா நாடுகளும் இன்க்ளூடிங் வெனிசுவேலா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஐதர் ஈரான், ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்முஸ் அங்கே இருக்குது, ஆர் அமெரிக்கா, அவன் ஏன்னா பிக் பிரதர். இதில் ஒரே ஒரு நாடு, பிலிப்பைன்ஸுக்கு இல்லை, கொரியாவுக்கு இல்லை, வியட்நாமுக்கு இல்லை, தாய்லாண்டுக்கு இல்லை, எல்லாரும் கார் ஓட்டாதீங்க வீட்டில் இருங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு 2 கப்பல் ரிலீஸ் பண்ணாங்க, ஈரான்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஈரான் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. வேறு எதுவுமே வரலையே. யுவானில் வாங்கிக்கிட்டு டாலர் இல்லையா, பெட்ரோ டாலர் எடுத்துகிட்டு யுவானில் வாங்கிக்கிட்டு 2 கப்பல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன வாரம். உலகத்திலேயே நடக்காத சாதனைங்க. அவரே இன்னைக்கு இல்ல இந்தியா கூட கொடுக்கல, அவங்க சைனாக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா அது இந்த போர் இல்ல அது வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஈரான்காரங்க விடுவிக்கல, சைனாக்காரங்களுக்கும் கப்பல் கொடுக்குறாங்க. அது தனிப்பட்ட முறையில் மோடியோட வெற்றின்னு கொண்டாட முடியாது. இல்ல நான் மறுபடி சொன்னதை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சைனாவுக்கெல்லாம் தேவையில்லை. சைனா ஒரு எரிபொருள் தற்சார்பு நாடு. அவங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல, அவங்க எந்த போரில் அவங்க எந்த பக்கம், அவங்க ஈரானுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சைனா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆயுதத்திலேருந்து இதுலேருந்து அறிவுசார் தொழில்நுட்பத்துலேருந்து எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அது நம்ம சைனாவோட கம்பேர் பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய இந்திய துணை கண்டத்தில் பாகிஸ்தானுக்கு போச்சா? பாகிஸ்தானில் பெட்ரோல் இல்லை, பங்களாதேஷில் பெட்ரோல் இல்லை, ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் இல்லை, நேபாளில் இல்லை, பூட்டானில் இல்லை, தாய்லாண்டில் இல்லை, வியட்நாமில் இல்லை, பிலிப்பீன்ஸில் இல்லை, மலேசியாவில் இல்லை. மலேசியாவிலலாம் கொஞ்சம் இது இருக்குது, கனிம வளம் இருக்குது. மலேசியாவில் இல்லை, சிங்கப்பூரில் சுத்தமாக தே ஆர் ஆல் ஃப்ரோசன். அவங்களுக்கு சைனா பார்த்து கொடுத்தா தான் உண்டு. நமக்கு அது எல்லாத்துக்கும் முன்னாடி டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணாங்க. வி ஹாவ் டு அக்செப்ட் தட். அவரே இன்னைக்கு மத்திய அரசே வந்து தட்டுப்பாடுக்கு தயாரா இருங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்றாங்கன்னா இந்த போர் இன்னும் நீடிக்கும். இல்ல இந்த டிப்ளமசி இந்த மாதிரி போர்லாம் வரும்னு விஸ்வகுருக்கு முடிய தெரியாது. தெரியுதுங்களா? டிப்ளமசி நாட்டில் என்ன நடக்குது, உளவுத்துறை இருக்கு, வெளிநாட்டு இதெல்லாம் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருந்து ஏன் மோடி இப்படி இருந்தாரு, முன்கூட்டியே இதெல்லாம் தயார் பண்ணி இந்த விஷயத்துல நீங்க இப்படி மோடியுடைய குறையா இதை சொல்றீங்க. ஆனா இந்த போர் வரும்னு யாருக்கு தெரியும்? ட்ரம்ப் என்ன செய்வாருன்னு உலகத்துல G5 நாடுகள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் இப்ப புலம்புறது உங்க காதுல விழலையா? என்னையா இப்படி பண்ணிட்டியே, என்னையா இப்படி பண்ணிட்டியே, நாங்கெல்லாம் வந்து லைன்ல நின்று உனக்கு வணக்கம்லாம் வச்சோமே, என்னையா இப்படி பண்ணிட்டே, கிரீன்லாண்டு போய் தூக்கிட்டு போற அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அதை பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்து அமைச்சு விட்டாங்க. யாருக்கு மோடிக்கு தெரியலையான்னு கேக்குறீங்க? அமெரிக்காலேயே யாருக்கும் தெரியலையே, ட்ரம்ப் தவிர வேற யாருக்கும் தெரியலையே. ட்ரம்ப்புக்கே இஸ்ரேல் சொல்லி தானே தெரியும். இல்ல இதுல என்னன்னா இன்னொரு செய்தி என்னன்னா, இந்திய அரசு வந்து ஈரான்ல அங்க இந்தியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொன்னாங்க, அதாவது தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு தாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது இந்தியா முழுக்கவே செய்தியாச்சு. அப்ப தாக்க வாய்ப்பு இருக்கு, அமெரிக்கா வந்து படைகள் எல்லாம் குவிச்சிட்டாங்க, தாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்தியர்களை பத்திரப்படுத்திக்கோங்க, திரும்பி வந்துருங்கன்னு சொல்ற மோடி, அதே மாதிரி ஈரான்ட்டு இருந்து நமக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே தட்டுப்படுமே, அதுக்கு நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணா, அதையும் ஆலோசனை பண்ண முட்டாருன்னு தான் கேள்விங்க. ஆலோசனை பண்ணலன்னு யார் சொன்னா? அவ்வளோ ஆலோசனை முன்கூட்டி பண்ணதுனால ட்ரம்ப் சொல்லி தான் ரஷ்யா நம்ம என்ன வாங்கிட்டு இருக்கோம் வந்து சேர்ந்திருக்கு. இல்ல மேம், நம்ம நாட்டுக்கு ட்ரம்ப் சொல்லி தான் ரஷ்யா நம்ம என்ன வாங்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப் பர்மிஷன் கொடுக்குறாரு நமக்கு. யாரு? அவர் பர்மிஷன் கொடுத்தாரா? அவர் கொடுக்க போய் தான் அது வந்திருக்கு. அவரே சொன்னாரு. அது எப்படின்னா ரஷ்யால வாங்கல, எதுவுமே மறுக்க மாட்டேங்கிறீங்களா? மறுத்தாதானே அவரு சொல்லாம இருப்பாரு. இந்தியா பாகிஸ்தான் இதை நான் தான் முடிச்சு வச்சேன்னு 80 தடவைக்கு மேல சொல்றாரு. அப்படிலாம் இல்லன்னு நீங்க ஏதாவது சொல்லியிருந்தாதான் அடுத்த கருத்தை சொல்ல அவர் பயப்படுவாரு. அவர் சொல்றது எல்லாத்துக்குமே மௌனமா இருந்தா இன்னமும் சொல்லிட்டு தான் இருப்பாரு. அவர் சொல்லட்டுங்க. சீமான் வார்த்தையில ஒன்னு சொல்லுவேன், அப்புறம் அதை வந்து ட்ரம்ப் பாத்துருவாருன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல இந்தியா தான கெட்ட பேர் இருக்கு. இப்போ இன்னொரு நாட்டு கெட்ட பேரு, யார் கிட்ட கெட்ட பேரு? இன்னொரு நாட்டு அதிபர் இந்தியாவோட தேவையை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா வாங்குறாங்க. அப்படி ஐயா, அவர் பாகிஸ்தான் இந்தியாவில் ஆபரேஷன் சிந்தூரியை நான் தான் முடிச்சு வச்சேன்னு பெருமை படிச்சுக்கிட்டு அதனால எனக்கு இந்த வருஷம் நோபல் பிரைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு பின்குறிப்பு கொடுத்தாரு. அப்ப மோடிக்கு ட்ரம்ப் ஹேண்டில் பண்ண தெரியலையோ? அவர் நோபல் பிரைஸ் வேணும்னு சொன்னது அந்த நோபல் பிரைஸே நம்பல.
அவரை கொடுத்தாங்களா? மரியா கொச்சாடோக்கு மச்சாடோக்கு தான் கொடுத்தாங்க. நம்ம பிரதமர் தான் அங்க போயிட்டு அவருக்காக வாக்குலாம் கேட்டாரு. அப்ப அவர் அது மீதான அப்ப- விமர்சனங்கள் அது ட்ரம்ப் 1.0, இது ட்ரம்ப் 2.0. ஒண்ணுமில்ல, நீங்க அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, இல்ல நோ ட்ரம்ப் பர்மிஷன் கொடுத்தாரு. அது சிரிப்பு அப்படிதாங்க வருதா நடந்தது, இல்லையா? அதாங்க உண்மை. ஒண்ணுமில்லைங்க, அவர் வந்து நாம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க போறோம். உடனே ட்ரம்ப் அங்கேருந்து வந்து நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சண்டியர்த்தனம் பண்றது. நிறுத்திட்டோம், வாங்கல, எல்லாம் நிறுத்திட்டோம்ல. இல்ல நம்ம வாங்க தான் போறோம். டாரிஃப் போட்டாங்கல்ல? எது டாரிஃப் இந்தியாவுல டாரிஃப் போட்டாங்கல்ல? 50% டாரிஃப் டாரிஃப் எடுத்துட்டாங்கல்ல? போட்டாங்க. வாங்கலாம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. எது ரஷ்யால வாங்கல? என்ன வாங்கலாம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஆஹா, நம்ம டாரிஃப்க்கு அவங்க ரெசிப்ரோக்கல் டாரிஃப்க்கு தான் நம்ம ஓகே அப்படின்னு டிப்ளை அது வந்து பிகினிங்ல போட்டது. நீ ரஷ்யா ரஷ்யாட்ட கிட்ட வாங்குனதுக்கு பெனால்டி போட்டாங்களே 25%. பெனால்டி எல்லாம் அவங்களே எடுத்துருவாங்கங்க. இப்ப கூட அதுதாங்க நடக்குது. ஈரான்ல இருந்து வாங்க கூடாது, ரஷ்யால இருந்து வாங்க கூடாதுன்னு இவங்க சொன்னாங்க. நம்ம வாங்காம இருக்கோமா? நம்ம பாட்டுக்கு வாங்குவோம். அவங்க வந்து ஓ நீ வாங்குறியா, சரி சரி வாங்கிக்கோ, நாங்க பர்மிஷன் கொடுத்துட்டோம், வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. எப்படி டாரிஃப் அவங்களால எப்படி டாரிஃப் போட முடியும்? அதான் போட்டு உலக காட்டிட்டாரு. பொருளாதாரத்துக்கு புறமான ஒரு விஷயம் அது. ட்ரம்ப் பாட்டுக்கு போடுவாரு, போடுறத சத்தமா போட்டேன்னு அவர் விளம்பரப்படுத்திடுவாரு. நைஸா கீழே பின்னாடி போய் அதை வந்து நீக்கிடுவாரு. அதை வந்து விளம்பரப்படுத்த மாட்டாரு. இதுதான் சரி, நீங்க விளம்பரப்படுத்துங்க நீக்கினத. மோடி அரசாங்கம் விளம்பரப்படுத்தினால என்ன இப்ப எதுக்கு அது? இல்ல, அப்ப கேள்விகள்லாம் குறையும் உள்ள மோடி நோக்கி யாரு நீங்க கேக்குற கேள்வியா? நீங்க மக்களே கேட்டுக்கோங்க. என்னங்க டீ கொஞ்சம் ஒன்று இருக்கு, கொடுத்துறீங்களா? இல்ல அரிப்பூச்சி திருப்பி சுட வைக்க முடியாதுமா? மேடம், இப்ப மோடி ட்ரம்ப் அதெல்லாம் இருக்கட்டும், இங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சுருட்டிட்டாரு, வெறும் 27 தொகுதியிலேயே சுருட்டிட்டாரு, அது அவருடைய ஆளுமை அப்படின்னு ஒரு 50 சீட்டுலாம் நயினார் குறிச்சு கொடுத்தாரு, 50 தொகுதி குறிச்சு கொடுத்தாரு அப்படிலாம் சொன்னாங்க. 27 சொல்லிடுவோம். உண்மையா சொல்லட்டுமா, ஒரு பாஜகவில் நானும் வந்து ஒரு அரசியல் ஆர்வலரா தீவிர கட்சி பணியில் இருக்கிற ஒரு நபரா எனக்கு கூட 50 சீட்டு பாஜகவுக்கு வரணும் தான் ஆசை. இதில் என்ன ரகசியம் இருக்கு? 50 சீட்டு வந்திருந்தா எல்லாருக்கும் ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும். ஆள் கிடைக்கல, கஸ்தூரி நித்தின்னு இருப்பாங்க. என்ன கஸ்தூரிக்கு என்ன குறைச்சால் ஆள் கிடைக்கலன்னு சரி, 50 கூப்பிடுறாங்களா? சீட்டு இல்ல, 50 எனக்கெல்லாம் சீட்டுல வந்து தாமரை சின்னம் எந்த போட்டி போடுறாங்க. கான்ஸ்டிட்யூன்சி வேணும்னு கேட்டு என்கிட்ட கேட்டு அவங்க கேட்டாங்க. லிஸ்ட்ல நான் சொன்ன ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இருந்துச்சு. மயிலாப்பூர் கடத்துருவோம் உங்களுக்கு. எதுங்க? மயிலாப்பூர் கேட்டீங்களா? நான் கேட்கல. 27 எந்த தொகுதி கேட்டீங்க? ஸ்ரீரங்கம் கேட்டேன். ஸ்ரீரங்கம் இப்போ கொடுக்கல. இல்ல எங்களுக்கு வரல, அலோகேட் ஆகல. உங்களுக்காகவே வாங்காம விட்டுருச்சோ பாஜக தலைமை? எனக்காக வாங்கியிருப்பாங்க. இன்னைக்குமே அது வந்து அதிமுக வச்சுக்கலையே, தேவ் கிவிங் டு அலையன்ஸ் பார்ட்னர் தான். பேசிக்காக 50 சீட்டு வந்திருந்தா பாஜக விட சந்தோஷப்படுற ஆள் கிடையாது. பட் எங்க கூட்டணியும் பெருசு. திமுக அளவுக்கு 21 22 கட்சிகள் இல்லாத கூட்டணி இல்ல, நேரடியா இந்த கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு அமமுக பாமக என்ற 2 பெரிய கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கும் வேணும். அதனாலதான் வந்து பாஜக காம்ப்ரமைஸ் ஆகுது. இல்ல, இப்ப 27 சீட்டு வாங்கினீங்கல்ல, 27 சீட்டு வாங்கினீங்கல்ல, என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வேணும்னா இன்னும் 10 சீட்டு கூட பாஜக வாங்கிக்கிட்டோம். ஆனால் அதை போய் இப்போ தமாக 5 சீட்டு கொடுத்து அதில் தாமரை நிற்கிறது, ஜான் பாண்டியன் நிற்க வச்சு அதில் தாமரை நிற்கிறது, சின்னத்தை நிற்க வைக்கிறது, இது வந்து பாஜக செய்யக்கூடிய சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்களே. என்ன சூழ்ச்சி? இதான் எதனால சூழ்ச்சி? அவங்கெல்லாம் எங்க கூட்டணியில இருக்காங்க கூட்டணியில இருக்காங்க. அப்படிங்கறது ரகசியமா? இல்லை, கூட்டணி தலைமை அதிமுக, கூட்டணி தலைமையோட சின்னம் இரட்டை இலை, அதில் தான் இது வரைக்கும் நின்று இருக்காங்க. அப்படி தான் பார்த்துருக்கோம். திடீர்னு தேசிய தலைமையோட சின்னத்தில் ஒருத்தர் நிற்கிறப்ப அது விவாதத்துக்கு உள்ளாங்க. இல்லையே, போன வாட்டி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து டிடிவி தினகரன் ஐயா அவர்களுக்கு கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிதானே பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அது வந்து கேட்குறது என்னன்னா 27 வாங்கிட்டீங்கல்ல, 27லயே தமாக சின்ன பிரச்சனை தான். ஆமா, 27க்குள்ளேயே தமாக. ஆனா சின்னத்தோட இப்போ ஜான் பாண்டியன் பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை. ஆமா, இங்க பாருங்க, இப்போ 27 பாஜக நிற்கிது இல்லையா, அந்த 27க்குள்ளேயே ஜி.கே. வாசன் அஞ்சா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், இப்படின்னா யாரும் கேள்வி கேட்க உள் ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அதனால சின்னத்துல அது இல்லையே, பண்ணலங்கிறது இது என்ன புதுசு இல்லையே. திமுகல கூட தான் MDMK எந்த சின்னத்துல நிக்கிறாங்க. அது உதயசூரியன் கூட்டணி அதுதான் தலைமை தெளிவா சொன்னாப்ல. கூட்டணி தலைமை திமுக உதயசூரியன் நிக்கிறாங்க. கை சின்னத்துல நிக்கல சார், கை சின்னத்துல கையில இருக்கிறவங்களே நிக்க மாட்டேங்கிறாங்க. கம்மன இருக்க சார், அவங்க நிலைமை அப்படி. அந்த சின்னத்துக்கு ஒர்த் இல்ல, அதனால அங்க கொடுக்கல. தாமரை சின்னத்துக்கு ஒர்த் இருக்கு, அதனால கொடுக்குறாங்க. கேட்டு ரெட்டை இலையில நிக்கிறீங்களா தாமரையில நிக்கிறீங்களான்னு கேட்டா தமாக அணியினர் வந்து தாமரை தமிழ்நாட்டுல 18 யாராவது கை சின்னத்துக்கு இல்ல 18 காங்கிரஸ் நடக்கல. இல்ல மேடம், தமிழ்நாட்டுல 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், 4 பாஜக எம்எல்ஏக்கள். யாருக்கு ஒருத்தர் அதிகங்க? எதுங்க? தமிழ்நாட்டுல 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், பாஜகக்கு வெறும் 4 எம்எல்ஏக்கள். யாருக்கு ஒருத்தர் அதிகங்க?
எந்த சின்ன எடுபடுன்னு கேட்கிறாரு. கைதானே எடுபடும். தாமரையா கையா? அல்ல அது எடுபடி ஆயிடுச்சுங்க கையை. அது எடுபடும் கை இல்லை. திமுகவோட முதுகுல சவாரி செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நடந்தாலும் நாட்டில் கேள்வி கேட்காம அந்த கையை ஜால்ரா அடிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி 18 எம்எல்ஏ வாங்குறதெல்லாம் ஒரு சாதனைன்னு என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காதீங்க. 4 பேர் நேர்மையா என்ன முத்தான 4 எம்எல்ஏ பாஜகவில். அது வெறும் 18 பேர். இது முத்தான நாள். அது வெறும் 18 எம்எல்ஏ. உண்மைதாங்க, உண்மைதான். அந்த எண்ணிக்கையில கிடையாது. அந்த எண்ணிக்கையில இருக்கிறவங்க யாருமே தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்களுங்க. இத வந்து நீங்க மேடம் எடப்பாடியோட அதிமுகவோட கூட்டணி வச்சு தானே 4 பேர் வந்தோம். உண்மைதான். ஆனா காந்தி அவர்களையும் காங்கிரஸ்ல நான் பேர் சொல்ல விரும்பல, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்ல காந்தி அவர்களோட கம்பேர் பண்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். வானதி அவர்களோட கம்பேர் பண்ற மாதிரி ஒரு பெண் எம்எல்ஏ சொல்லுங்க. இருந்தாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. விஜயதரணி நீங்க ஏன் தூக்கிட்டு போல? அவங்க அங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய கொள்கை பிடிப்பு அதுல தெரியும். அதான் ஆட்சிட்டு போனீங்கல்ல, ஆசை காட்டி ஆட்சிட்டு போனீங்க. உங்களை நம்பி ஆசை காட்டிலாம் இல்லங்க. ஆசை காட்டி காங்கிரஸ்ல மதிக்கல, காங்கிரஸ்ல அவங்கள செயல்பட விடல. அவங்க இன்னைக்கு வந்து விளவங்கோடு பாஜகவுல இப்ப இருக்கிறத விட சுதந்திரமா தான் இப்ப காங்கிரஸ்ல இருந்தாங்க அப்படி நீங்க சொல்றீங்க. அவங்களே சொல்றாங்க. இருங்க, இப்ப இன்டர்வியூ பார்த்தேன், அவங்க அப்படிலாம் சொல்லல. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. இப்ப இருங்க, ஆசை காட்டி ஆட்சிட்டு போனீங்க, எம்பி சீட்டு தரல. என்னவோ ஆசை காட்டி அழிச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏதோ திமுக பதவி ஆசைதான், அரசியல் ஆசைதான் மாதிரி இருக்கு. அரசியல் ஆசைதான். எம்பி எலெக்ஷன்ல சீட்டு தரதா ஆசை காட்டி ஆட்சிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் கட்சியில பெரிய பொறுப்புன்னு ஆட்சிட்டு போனீங்க. எதுவுமே தரல. அவங்களும் அந்த மாதிரி தானே புலம்புறாங்க. எதுவுமே தரலன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? புலம்புனாங்களா அவங்க? ஏங்க அவங்க நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ, நான் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க இருந்த இப்ப சரத்குமார் சொன்ன மாதிரி தான் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து 3 தடவை அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதவி கொடுத்தீங்களா? அவங்களுக்கு நிறைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை பாஜக ஆட்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆட்சிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கையை விட்டாச்சு. சரி, நீங்க பாட்டுக்கு இப்படி எல்லாம் ஏதாவது நீங்க வந்து சொல்லுங்க. ஆனா இதுல எதுவுமே உண்மை இல்ல. விஜயதரணி அவர்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. நாங்கள்லாம் வந்து அவரை வந்து ஒரு இந்த விஷயத்துக்காகவே காங்கிரஸ்ல இருந்து வந்து கட்சி பணியில அயராது உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுன்னு அவங்கள நாங்க வந்து ரொம்ப மதிக்கிறோம். இப்போ விளவங்கோடு பாஜகவுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. விளவங்கோடுல கண்டிப்பாக இது வந்து உத்தேச பட்டியல்லாம் வரதுக்கு முன்னாடி நானே வந்து முந்திரி கட்ட மாதிரி சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விஜயதரணி அவர்கள் தான் அங்க வந்து நிற்பாங்க. அவங்க ஆசைப்பட்டது எம்பி சீட்டு. நீங்க திருப்பி அதே கொண்டு சரி, நீங்க ஒண்ணு பண்ணுவோம். இந்த இன்டர்வியூல நான் போயிடுறேன். நீங்க திருப்பி விஜயதரணி மேடத்தையே வச்சு இன்டர்வியூ எடுத்துங்க. அவங்க தான் சொன்னாங்க. அவங்க ஆசைப்படுறதை விட நீங்க ஆசைப்படுறது அதிகமா இருக்கு. உங்களுக்கு விஜயதரணி மேலதான் அதிக ஆசை இருக்கு. எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல. அவங்க தான் உங்க மேல ஆசைப்பட்டு வந்தாங்க. இல்ல, நீங்க எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கு மேடம். நீங்க எம்பி ஆகணும். நான் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுவாங்க இதே மாதிரி. பக்கத்து இலக்கு பாயசம் போடுறதே இந்த சுக்கு காப்பிக்கே இப்படியா? இப்படி ஏமாத்தக்கூடாது பாவம். யாரு? பாஜக தான் ஒவ்வொருத்தரையா நம்பி ஆட்சிட்டு கத்துங்க மேடம். நீங்க வந்து காங்கிரஸ்ல கேக்குறீங்களா, திமுகல கேக்குறீங்களா? திமுக செய்யறாங்களே, அதான பிரச்சனையா இருக்கு. திமுக எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இருந்து வர எல்லாருக்கும் பொறுப்பு தராங்க. நேத்து வந்து சேர்ந்தவங்களுக்கும் பொறுப்பு தராங்க. இன்னைக்கு திமுக வந்து சார், திமுக இன்னைக்கு வந்து ஆதரவற்றோர் அடைக்கலம் கொடுக்கும் ஒரு கட்சியா மாறிடுச்சு. யாராவது எங்க இருந்தாவது எதிர்கட்சியில இருந்து வந்தாச்சுன்னா அவங்க வந்து இத்தனை நாள் எதிர்கட்சியில நம்மளை எப்படி எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படின்லாம் யோசிக்கிறதே இல்லை. நேராக சேர்த்துக்கிறது. கமலஹாசன் ஒரு 2 வருஷம் முன்னாடி ராஜ்யசபா சீட்டுக்கு தன் கட்சியை அடக வச்சார். அவரை வந்து ஏற்றுக்கிட்டீங்க. ஏன்னா அவருக்கும் சந்தோஷம்தான், வின்வின் தான், அவருக்கும் லாபம் தான். அவருக்கு படமெல்லாம் வந்து அவர் ப்ரொடக்ஷன், அவர் வந்து ஒரு நடிகராக இருந்திருந்தாருன்னா, மனிதராக இருந்திருந்தாருன்னா வேற. ஆனால் அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்ததுனால அவர் வந்து, அதாவது எப்படி பாஜக சுப்பிரமணியம் சுவாமி ஆதரிக்கிறாங்களோ அதே மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை, எனக்கு சுப்பிரமணியம் சுவாமி அவர்களை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை, அறிவு இல்லை, பொறுமை இல்லை. அவர் சொல்கிற எந்த கருத்திலும் எனக்கு ஏற்பும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கார் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் இந்த கட்சியிலன்னு எனக்கு தெரியல. அவரை ஏன் பொறுத்துட்டு இருக்கிறாங்களன்னு எனக்கு தெரியலங்க. எதுக்காக எனக்கு அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ, ஒருவேளை எனக்கு தான் அரசியல் தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு, ஏன்னா அவர் ரொம்ப சீனியரு, அவர் பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து அனுபவம் இல்லை. ஆனால் எனக்கு அவர் பேசுறது ஒரு எதுலையுமே எனக்கு ஏற்பு இல்லை.
என்னெல்லாமோ பண்றாரு அவரு. அது அது என்ன தெரியல, அது குரூப்ல டூப்புன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது. மோடி முதல் எல்லாருமே பயப்படுறது அவருக்கு மட்டும்தான். இல்ல என்னன்னு தெரியலங்க, எதுக்கு அவரை பொறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கெல்லாம் வந்து என்னை போன்ற பலருக்கு, நான் என்னன்னு சொல்லலை, தனிப்பட்டு சொல்லலை, பாஜகவில் இருக்கக்கூடிய விசுவாசமான தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு முள்ளாக உறுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அவரை வந்து ஏன் அப்படியே, இப்போ ட்ரம்ப் பேசுறாரு, உனக்கு என்னப்பா நீ பேசுவ, நாங்க அப்படியா அப்படின்னு ட்ரம்ப்பை பேச விட்டாங்கன்னா அது ஓகே. பட் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு கட்சிக்கு எதிரான வார்த்தைகளையே எப்பவுமே பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. எனக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னா இந்த ஓபிஎஸ் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க ஆதரவற்றோர் இல்லம் மாதிரி வந்து சேர்றாங்கன்னு. வந்து சேர்றவங்களுக்கு ஒரு பயன் கிடைக்குது. அங்க நீங்க ஆட்சிட்டு போனவங்களுக்குலாம் நம்பன்னு விட்டீங்களே, அதே தான் திருப்பியும் சரத்குமாரை விட்டீங்க, விஜயதாரணியை விட்டீங்க, எல்லாத்தையும் விட்டீங்க. மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் ஆட்சிட்டு போயிருப்பீங்க பாஜக. செங்கோட்டையனை பாருங்க, உங்களை நம்பி செங்கோட்டையன் வாய்ஸ் கொடுத்து கட்சியில விட்டு அப்புறம் அவரு விஜய் பக்கம் போய் எதை நம்பி செங்கோட்டையன் வாய்ஸ் கொடுத்தாரு? பாஜக நம்பி தானே கொடுத்தாரு. செங்கோட்டையன் அவர்கள் வாய்ஸே கொடுக்க முடியாம புழுங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் போற இடம் அவர் செல்வாக்கா தான் இருக்காரு. நேத்து கூட இருந்திருக்கலாம், இத்த தனையா நான் சொன்னேன் இப்படியே ஆக்கிட்டீங்களேன்னு அவர் அங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பாவம் செங்கோட்டையன் அவர்களோட வந்து கம்பேரிசனே இல்லை. அவர் 10 மணிக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும்னு அறிக்கை விடுற அளவுக்கு பரிதாபமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அகெயின் ஒரு சீன் நான்லாம் ரொம்ப அண்ணாந்து பார்த்து, என்ன ஒரு பெரிய வஸ்தாதியா இவர் அப்படின்னு நினைச்ச மனிதர், அவர் எப்படி இருந்த செங்கோட்டையன் இப்படி ஆயிட்டாருங்கிற இடத்துல இருக்கிறாரு. ஒருவேளை வெற்றி தோல்வி தான் தீர்மானிக்கும். நாளைக்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டார்னா அதில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைச்சுன்னா சந்தோஷம். எனக்கு என்ன வருத்தம்னா, செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் இவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த இடத்துல அவர் போய் மாட்டினாரு அப்படின்னு எனக்கு ஒரு என்ன மரியாதை தான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சந்தோஷம், அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். என்ன அவரை மதிக்கல இதுல நீங்க அதுக்கு முன்னாடி என்ன அவரை மதிக்கல இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை சொல்றேன். திமுகவுக்கு வரவங்களை எல்லாம் நாங்க ஆதரிச்சு பொறுப்பு நாங்க என்ன சொல்லல, நானா திமுகவா அவங்க சொல்றாங்க இல்லையா? அவங்க திமுகவுக்கு போறவங்கள அவங்க ஏதோ பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. நானா திமுகவுக்கு போறவங்க இல்ல மக்களே, திமுக இல்லை, திமுகவுக்கு போறவங்கள திமுக வந்து வாரி அணைச்சு உடனே பொறுப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து மாலை கொடுத்து எல்லாம் பண்றாங்க. பிஜேபிக்கு வரவங்கள நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். வியாபார நோக்குடன் செயல்படும் இயக்கத்துல வியாபாரிகள் போறாங்க, அங்க வியாபாரம் நடக்குது. இது கொள்கைக்காக நடக்கிற ஒரு கட்சி இல்லங்க. எல்லா இடத்துலயும் வியாபாரிகள் இருப்பாங்க. ஆட்சியில் இருக்கும் கட்சியில வியாபாரிகளும் குற்றவாளிகளும் அதிக அளவுல வந்து குமிவாங்க. அது பாஜகவுக்கும் பொருந்தும். எப்பவுமே மனசுல வச்சுட்டு சொல்றீங்க பாஜக இல்ல. இந்த விளையாட்டு வீராங்கனை பாஜக எம்பி அவர் பேர் என்ன, உத்தரப்பிரதேசம் சீட்டு கொடுத்தாங்க, பிரஜ்பூஷன் சிங். அவருக்கெல்லாம் சீட்டு அவர் மேல அவ்வளவு கருணாகராஜன் மேல இன்னைக்கு புகார் இருக்கு. அதாங்க இல்ல, அதுக்கு அடுத்தது வருவோம், அது சீரியஸ். பட் இந்த மாதிரி குற்றவாளிகளும் வியாபாரிகளும் நிறைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கலாம் ஆட்சியில் இருக்கிற கட்சி பக்கம் சேருவாங்க. இது அரசியல்ல உலகத்துல எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஆனா அதுக்காக அவங்க தான் கட்சி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு பிரஜ்பூஷன் சிங்குக்கு கட்சி ஆதரவு அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு ஒரு வட்டம் இருக்கு அங்க, அதுக்குள்ள அவருக்கு ஆதரவு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதே கட்சியில தான் கஸ்தூரியும் இருக்கிறா. கஸ்தூரி பிரஜ்பூஷனை வன்மையாக கண்டிக்கிறா, எதிர்க்கிறா. அவருக்கு எந்த ஒரு இது வந்தாலும் அவருக்கு வந்து கேஸ் இருக்குது, அதுல அவருக்கு வந்து ஒரு தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவருக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் இல்ல, அவர் நாம்கே வசதியில தான் இருக்கிறார். கருணாகராஜன் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எங்க கட்சியில இருந்து ஒரு நிர்வாகி, ஒரு மகளிர், அதுக்கு என்ன கட்சி நடவடிக்கை எடுத்தது? நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்களே அந்த அம்மாவும். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம்லாம் கொதிச்சு கொந்தளிச்சு குரல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். பெண்ணிய உரிமை அதாவதுங்க, ஒரு விஷயம் உண்மையை ஒத்துக்கிறேன். பெண்களுக்கு எதிரான அநீதிகள் எங்க நடந்தாலும் அதுக்கான குரலை கண்டிப்பாக கஸ்தூரி கொடுப்பா. ஆனா கொடுத்துக்கிட்டு இருக்கிற அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்சி நிர்வாகிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல கொடுக்க வேண்டியிருக்கு.
நேரடியாக இப்போ சரத் சார் வந்து நேரடியாக மீடியாவில் பேசிட்டாரு. அதை வச்சு நீங்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. அது வந்து கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடம். கட்சி நிர்வாகியாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து நேரடியாக வந்து பொதுமக்கள் கிட்ட நியாயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சிக்கிட்ட போய் என்னால் நியாயம் கேட்க முடியும். அதுதானுங்க சார். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை இமிடியேட்டா எனக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு கட்சியில, என்னால அங்கேயே தட்டி கேட்க முடியும். நான் தட்டி கேட்கிறேன், நான் குரல் கொடுக்கிறேன். இந்த பிரச்சனை ஒரு திமுகவுல எங்கேயாவது யாராவது வந்து கட்சிக்குள்ள போய் அமைச்சரையோ இல்ல மன்னர் குடும்பத்தையோ கேட்டுற முடியுமா? அதுக்கப்புறம் அந்த கட்சியில அவங்க கேட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, அதுவும் தெரியாது. நான் கேட்டேனா இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கு இந்த விஷயத்துல கேட்ட நீங்க நம்புறீங்க நம்பலாங்கிறது வேற விஷயம். எங்க கட்சி தலைமையில நாங்க எங்க கட்சிக்குள்ள இப்ப நீங்க பேசு பொருளாக இருக்கு. நீங்க உங்க கட்சிக்குள்ள நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்க கேட்டு அதுக்கான ஒரு தீர்வோ இல்ல அந்த அம்மாவுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அந்த புகார் கடிதம் வெளியில பொதுவெளிக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஒரு இது இருக்கு. புகார் கடிதம் போலீஸுக்கு கொடுக்கப்பட்ட புகாராக இருந்தால் அதற்கான நடவடிக்கை, அதற்கான ப்ரக்ரெஷனே வேறையா இருக்கும். அவங்க பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இது எலெக்ஷன் நேரம். அதனால இதுல வந்து விதி பாஜக அமல்ல இருக்கு. அதனால ஆக்ஷன் டிஃபிகல்ட்டான, அதாவது இதுல வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, போலீஸ் வந்து விசாரணை நடத்த முடியாது. அவங்க பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதோடைய நோக்கம் என்ன, அடுத்தது இதுல எப்படி பண்ண முடியும்? மாநில தலைமையிட்ட தெரிஞ்சு சொல்லி நடவடிக்கை எடுக்கலங்கிற பட்சத்துல பிரதமருக்கு எழுதுறாங்க, அப்படிதானே? இல்லை, அவங்க லெட்டரில் அப்படியும் அவங்க சொன்ன மாதிரி தெரியல. தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதில் சம்மந்தம் எதுவுமே இருக்கிற மாதிரியும் தெரியலை. ஸோ வி ஹாவ் டு சிலதெல்லாம் அமைதியாக தாங்க பண்ண வேண்டியிருக்கு. எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்னு நீங்கள் சொன்னீங்க, அது உண்மைதான். அதையும் தாண்டி எலெக்ஷன் நேரத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நினைவுக்கு வரும். அதனால் கொஞ்சம் பொறுப்பா இதை விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. கட்சி அதை செய்யும். அது செய்யாத வரைக்கும் நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் சும்மா இருக்க மாட்டோம். டெய்லி நாங்க வந்து இத கேள்வி இப்பதான் குரல் கொடுக்குறீங்க வெளியில. எங்க 2 நாள் முன்னாடி வந்த ஒரு சர்ச்சை இது. நாங்க வந்து இதுக்கு மிகப்பெரிய திமுக நடந்த அத்த கட்சியில நடந்ததுன்னா அப்படியே பிரஸ் மீட்ல வந்து தெரியற மாதிரி வந்து அவங்க கட்சியில போய் நான் கேட்க முடியாது இல்லங்க. கேளுங்க ஒரு விஷயத்தை, இதே போல ஒரு விஷயம் அப்ப பொதுல தானே வரணும். என் கட்சியில நான் என் கட்சியிலே கேட்க முடியும்ல, அது பெரிய பதவி இல்ல எனக்கு. இப்ப இதே போலவே காங்கிரஸ்லயோ திமுகவிலயோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க கட்சிக்குள்ள கேட்கறாங்களா இல்லையோ, ஆனா பொதுவெளியில வந்து நீங்க எல்லாம் வந்து பேசுவீங்கல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பொது வெளியில தாங்க பேச முடியும். காங்கிரஸ்ல சத்தியமூர்த்தி பவன்ல போய் நான் பேச முடியுமா? இப்ப இந்த விஷயத்தை கட்சிக்குள்ள கேக்குறத பொது வெளியில நீங்களும் பேசுங்களா? இல்லையே, கட்சியில நான் பேசிக்கிட்டு இருக்கேனே. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏமா வெளியே போனேன்னு கேட்க மாட்டாங்களா? நமக்கு வேண்டியது நீதி, நியாயம், பெண்மையை காக்கும் ஒரு நடவடிக்கை. எடுத்து பேச முடியும். இதுக்குதான் முதல்ல நான் கேட்டேன், கட்சிக்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த புகார் கடிதம் வெளியிலே வந்திருக்காது. இல்லை, அதை தான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன். என் கட்சியை நான் விட்டு கொடுக்காம, அதே சமயத்தில் உங்களுக்கு இத்தனை நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். புரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. நடிக்கல, எலெக்ஷன் டைம்ல பலர் வந்து கடிதங்கள் எழுதுவாங்க. நீங்க சொல்றது இப்படி புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சுக்க வேண்டாம். உண்மை வெளிவர வேண்டும் என்பதுதான் கஸ்தூரியுடைய ஆசை. எங்கள் கட்சியின் ஆசையும் அதுதான். எது உண்மையோ அதுக்கு ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஒண்ணு மட்டும் நான் தெளிவா பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு மேடையில ஒரு அமைச்சர் நிந்தா 5 படுத்தா 10ன்னு பேசினாரு. அவர் அப்ப அமைச்சராகவும் இருந்தாரு, கட்சிக்கு துணை பொதுச் செயலாளராகவும் இருந்தாரு. அதுல வந்து விருப்ப மனுவே கொடுக்கல, அவர் போட்டிடுறேன்னு சொல்லி விருப்ப மனுவும் கொடுக்கல, ஒதுங்கி தான் இருக்கிறாரு. அந்த கட்சி அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கு. என்னது, அவர் மகனுக்கு விருப்ப மனு கொடுக்கலையா? ஏன் பிரிஜ்பூஷன் மகனுக்கு கொடுக்கலையா? இப்ப அதனால இவர் வந்து புனிதர் ஆயிட்டாரா? பிரிஜ்பூஷனை நான் ஏற்கல, நான் கண்டிக்கிறேன். உங்க இதுலதான் சொன்னேன். பையனுக்கு சீட்டு கொடுத்தீங்களா இல்லையா? பையனுக்கு சீட்டு கொடுத்தீங்களா இல்லையா? நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? பாஜக கொடுத்தா சரியா? எது பாஜக கொடுத்தா சரியா? பையனா எப்படிங்க? அவன் நல்லவனா இருக்கலாம் இல்லையா? சிகாமணியை நான் வந்து ஒண்ணும் குறை சொல்லல. நீங்க தானே சொல்றீங்க இவருக்கு விருப்ப மனுவே கொடுக்கலன்னா அது ஏதோ ஒரு கட்சி நடவடிக்கை மாதிரி நீங்க சொன்னதுனால அதை சொன்ன. கருணாகராஜன் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இன்று அளவில் அது ஒரு குற்றச்சாட்டு.
அவர் குற்றவாளி என்று தெரிந்தால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கரூர் நாகராஜன் சொல்லலை, யாராவது ஒருத்தர் குற்றவாளின்னு தெரிஞ்சா உடனடியாக அதற்கான சரியான நடவடிக்கை எடுத்துருவாங்க. சுப்பிரமணிய சாமி கேட்கும்போது பயப்படுறேன்னு சொன்னீங்க, பயப்பட மாட்டேன் சார். நான் வந்து என் கட்சியில் சொல்கிறேங்க சார், அவ்வளோ பெரிய லீடர், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், நான் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் பேச்ச கொஞ்சம் கூட ஏற்கலை, எனக்கு அதில் வருத்தம் கோபம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். என் கட்சியில் எனக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன நயினார் சொல்லுவார் அப்படியே? இல்லைங்க, நான் சொல்ற இல்ல மேம், அது மக்களோட எதிர்பார்ப்பு அணுகுமுறையே வேறங்க. மக்களோட எதிர்பார்ப்பு அழகா அவர் இதெல்லாம் பேச மாட்டார். விஜய் அந்த நடிகை வீட்டு விட்டு வெளில வரணும்னு தான் பேசுவார் நயினார். அது ஒரு சர்ச்சையாச்சு. அது ஏங்க பேசினார் அவரு? அது அவர் அவர் ஒரு கண்டிச்சிங்களா நீங்க? ஆமா கண்டிச்சு. அவர்கிட்ட கண்டிச்சிங்களா தனியா? இல்ல அவர் அவர்கிட்ட அப்போ எனக்கு பேசும் வாய்ப்பு கிடைக்கல. ஒரு வாரம் கழிச்சு நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன சார் அவசரப்பட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டீங்களே அப்படின்னு அவசரப்பட்டுட்டாரு. நீங்க சொன்ன கண்டிப்பு அந்த கண்டிப்பு, நான் இந்த கண்டிப்பு நினைச்சேன். அதுக்கு நயினார் அவர்கள் ரொம்ப தங்கமானவருங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எம்ஜிஆர் வழி வந்தவன், நான் வந்து பெண்களை மதிக்கிறவன், என்னுடைய அம்மாவை, என் தாயை, என் மனைவியை மிக மிக தெய்வமாக மதிக்கிறாள், நான் என்ன இருந்திருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு அவர் சொன்னாருங்க. அதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. கீழே விழுந்து புரண்டாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு தான் சொல்லுவாங்க. வி வில் நாட் அலவ் அப்படின்னு கோர்ட் ஆர்டருக்கே சொல்றவங்கள தான் நம்ம பார்க்குறோம் ஆட்சியில். நல்ல தலைவர். அந்த தாவேக்கா வாக்குறுதியெல்லாம் அப்படி பார்க்குறீங்க. இப்போ இந்த கேஸ் பிரச்சனையில் 6 சிலிண்டர் தான் அவர் வந்து இந்த விஷயத்தில் திமுகவை எங்கே பாராட்டலையேன்னு சொல்கிறீங்களே, நம்ம எல்லாரையுமே வந்து இருக்கிறபடி தான் சொல்கிறோம். திமுகவுடைய வாக்குறுதிகள் 100 ரூபாய் கொடுப்பேன் சிலிண்டருக்குன்னு சொன்னாங்க, அதை விட்டுட்டாங்க, கொடுக்கல. இனிமே இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்து வாக்குறுதி கொடுக்குறேன்ட்டாரு. அதுவுமே ஃப்ரிட்ஜ் எல்லாம் அதிமுக வாக்குறுதிகளை பற்றி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கூட்டணி தர்மம் கருதி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். யாரு ஓட்டு கேட்டு போவீங்க? பாஜக கேட்டு போவீங்களா? அதிமுக கேட்டு போவீங்களா? கூட்டணியில் எல்லாருக்கும். அப்புறம் என்ன அதிமுக வாக்குறுதிகளை பற்றி நான் பேச விரும்பலங்கிறீங்களா? ஒரு மனுஷன் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. உங்களோட அபிமானத்தை பெற்ற இலவசங்களுக்கு நான் வந்து திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், இலவசங்களை வச்சு ஒரு தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது எனக்கு தனிப்பட்ட பாஜகவில் பீகார்ல கொடுத்ததை மறுபடி எல்லாரும் கேட்குறாங்க. அதில் வந்து கொஞ்சம் அந்த 10,000 ரூபாவை தான் எல்லாரும் மறுபடி கேட்குறாங்க. இந்த இடத்துல இது நல்ல ஒரு மேடை இதை சொல்றதுக்கு. அது வந்து இலவசம் கிடையாது, அது கடன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்காதீங்கன்னு திமுக கடன் திருப்பி வசூலிக்கணும். அது இங்க மாதிரி கடனை வாங்கிட்டா திருப்பியே கொடுக்க வேணாம். இதுல இங்க இருக்கிற திட்டங்கள் வந்து முதலீடுன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் வந்து முதலீடு, அவங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்கல. வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமா அவங்க பெண்களுக்கு வேலை கிடைக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம்ல சில ஸ்கீம்ஸ் நம்ம ஆதரிக்கிறோம். பட் இந்த ஒரு ஏலம் மாதிரி நீ 1000, நீ 2000, நீ 3000, 8000, 10,000 அதை வந்து ஆதரிக்கல. நயினா நாகேந்திரன்கிட்ட போய் இப்படி பேசுனீங்க தப்பு அப்படின்னு சொல்கிறத விட ஏன் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அவர் மன்னிப்பு கேட்டது தப்பாது இல்லை. அவர் நான் தான் சொன்னேன்ல, அவர் ரொம்ப தங்கம். அவருக்கே வந்து பொறுக்கலை. ஒரு விஜய் அவர்களை வந்து நம்ம அரசியல் ரீதியாக நம்ம சொல்லலாம். ஆனால் அவரோட சம்மந்தப்பட்டு வேற எந்த ஒரு நடிகை பேரையோ ஒரு பெண் பேரையோ இழுக்கிறதுங்கிறது தவறு தான். தவற உடனடியாக அவர் வந்து திருத்திக்கணும்னு நினச்சார். எங்கள் சைடெல்லாம் வந்து லேடிஸ் நிறைய பேர் மனசு மாறிட்டாங்கங்க. இப்போ முட்டை கொடுக்க முடியல. அதனால நீங்கள் பேசாமல் இருந்து. நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், எந்த பெண்ணையோ நடிகையோ டார்கெட் பண்ணி பேசுறது என்னுடைய நோக்கம் கிடையாது. பெண்மையை மதிக்கிறாள். அதே சமயத்தில் இப்போ பார்த்திபன் வந்து வீடியோவாக விட்டார் பாருங்க, அந்த மாதிரிலாம் கூட அப்படி அதையும் நம்ம ஏற்க முடியாது. அவர் எப்படி தேவையில்லாத வேலை அதெல்லாம் ஓகே. பட் பொதுவெளியில் ஒரு வதந்திகளுங்கிறது நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பிரபலங்களுக்கும் புதுசு கிடையாது. அந்த பனைமரத்தை அடியில் உட்காந்து பால் குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் எங்கள் தொழிலாகவே நாங்கள் செய்கிறோம். ஒன்றுமே செய்யலைனாலும் சினிமாவில் ஏதோ ஒரு சீன் நடித்தோங்கிறதுக்காக நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய கேரக்டரை வந்து தப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரஜைலான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது
பொது வெளியில் நம்ம என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறோங்கிறத யோசித்து நடக்கணும். அந்த பெண் சிங்கிளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய சுதந்திரம், அவங்கள கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம ஓகே. பட் ஒரு அரசியல் தலைவர் நம்மளை எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பிரஜையே இல்லாமல் நடந்துக்கிட்டாருன்னா எல்லாரும் பெண் தானேங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சு ஒரு பெண் வாழக்கூடாது இல்லைங்க. சரி, இந்த அப்போ எந்த பெண்மையை நான் பேச முடியும் சொல்லுங்க? சரி மேடம், இந்த நடிகை இப்படி பேசினாரு, நீங்க அவரை கேட்டீங்க, அது ஓகே. இன்னொரு நடிகையை சிவி சண்முகம் பேசினாரு, அதை கண்டிச்சிங்களா? ஆமாம், பெரிய அளவில் கண்டித்தேன். அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான விளக்கமுமே யாருமே கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று தெரியுது, இன்றைக்கும் சிவிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் நயன்தாரா கனவு கன்னியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கனவுகள் எத்தனையோ இருக்குது, அதில் ஒன்றை செயல்படுத்தணும்னு கேட்டிருந்திருக்கலாம். இப்படி பேசுனது வந்து ரொம்ப தப்பு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கூட்டணி இடங்கள்லாம் கொடுத்தாரு இல்லையா, பாஜகவுக்கு 27 சீட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 விதமாக வாதம் வைக்கப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, போன முறை கொடுத்ததை விட இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அதிகமாக கொடுத்துட்டாரு, பாஜக சொல்கிறபடி தான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறான்னு ஒரு பக்கம் ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, பாஜக தோக்கணும்னு சொல்லிட்டு தான் பல முக்கியமான அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அவர் வந்து பாஜக விட்டு கொடுத்துட்டாரு. சென்னையில் வந்து 1 தான் கொடுத்துருக்காரு, போன மாதிரி 2 தொகுதியில் சென்னையில் போட்டி போட்டாங்க, மயிலாப்பூர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அந்த 2 கதமா வாதங்கள் வைக்கப்படுது இல்லை. உங்களோட பார்வையில் இந்த 2 எப்படி பார்க்குறீங்க? பாஜக தோக்கணும்னு சொல்லிட்டு தான் வேணும்னே வந்து முக்கியமான தொகுதிகள், அமைச்சர் தொகுதிகள்லாம் எடப்பாடி பாஜக விதவிதமாக பேசிகிட்டே இருப்பாங்க. பேசுகிறவங்களுக்கு பேசுறது பொழப்பு. இது வந்து போன வாட்டி மாதிரி இல்லை, இன்னும் வலிமையான கூட்டணி. இன்னைக்கு வந்து டிடிவி அவர்கள் இந்த கட்சியில் இருக்கிறாரு, பாமக ஒரு பெரிய சொல்றீங்க கட்சியில் இருக்காரு, கூட்டணியில் சாரிங்க மனசுல உள்ள சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்லை கூட்டணி தான். அவர் என்டிஏல கூட்டணியில தானே இருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறார். இதுல வந்து ஒன்றும் பெரிய நீங்க கலாய்க்கிற அளவுக்குலாம் அதுல ஒன்றும் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு வாய் தவறி சொல்றத பாஜக தலைமையிலான கூட்டணியா இப்போ தமிழ்நாட்டில் இல்லைங்க. டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே மோடியுடைய பக்கத்துல இருந்து அவர் கொஞ்சம் நடுவுல ஒரு இபிஎஸ் ஐயா மேல இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் தான் என்டிஏல இருந்து வெளியே வந்தாரு. எப்பவுமே என்டிஏ. இப்போ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, தேமுதிக இருக்கு. தமிழகத்தில் எடப்பாடி தலைமையிலான கூட்டணியா இல்ல பாஜக தலைமையிலான கூட்டணியா? இல்ல இதுல இத வந்து எத்தனை தரமும் பத்திரிகையில எல்லாம் வந்து தலையங்கம் கூட போட்டாச்சு. நீங்க மறுபடியும் கேக்குறீங்க, போனா போகுது மறுபடியும் சொல்றேன். ஐயா எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக ஒரு அங்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை. இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இந்தி கூட்டணியில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் அடிச்சுக்குவாங்க, தமிழ்நாட்டில் பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி குழப்பம்லாம் எங்க கூட்டணியில் அடிச்சுட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரியிலே அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி குழப்பம்லாம் எங்க கூட்டணியில் இல்லை. இந்த கூட்டணி எங்க போனாலும் இணக்கமாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணி தான். அதில் வந்து 27 சீட்டு அதிகமாக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 50 சீட்டு வேணும்னு நாங்கள்லாம் 50 தாமரை நிற்க போகிறாங்களே, 27 தான் டைரக்ட் பாஜக, மீதெல்லாம் கூட்டணி கட்சி தாமரை இல்லை. டைரக்டாவே பாஜகவே டைரக்டாவே நிற்கிறதுக்கு கூட நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா நான் பாஜக கட்சிக்காரி, நான் அப்படிதான் பேசுவேன். இதுல வந்து பயந்து கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு விட்டு கொடுத்தல் இருக்கத்தான் செய்யும். பிகாஸ் இட்ஸ் அ பிக்கர் அலையன்ஸ். விட்டு கொடுத்தல் இருக்கத்தான் செய்யும். நீங்க கேட்டீங்க எல்லாம் தோக்குற தொகுதி மினிஸ்டருக்கு எதற்கான தொகுதின்னு கேட்டீங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதியில தான் பிஜேபி நிக்குது சென்னையில? அதான் சொல்றேன், ஒரு சீட்டு பிஜேபி நிக்குது. அமமுக வந்து சைதாப்பேட்டையில நிக்குது. மத்த அண்ணா நகர்ல யார் நிக்கிறாங்க? அதிமுக. அப்ப எல்லாருக்கும் இது தமிழகத்திலே எடுத்துக்கோங்களேன், தமிழகத்திலே எடுத்துக்கோங்களேன், பெரிய பெரிய அமைச்சர்கள் தொகுதியெல்லாம் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய பொறுப்பை அவங்க வந்து அப்படியே தள்ளிட்டாங்க. அப்படி சொல்றதுக்கு பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லக்கூடிய கொங்கு மாவட்டங்கள்ல, கொங்கு மண்டலங்கள்ல கம்மியான தொகுதி தானே எடப்பாடி கொடுத்துருக்காரு.
உண்மைதான். பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த தொகுதிகளாக ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கு தானேங்க. we have to give some, we have to take some. சிவகங்கையில் 2 கொடுத்துருக்குறாங்க, கன்னியாகுமரியில் 4 கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி தேசிய கட்சிகள் வலுவாக இருக்கிறாங்க. பிரச்சாரத்தில் என்ன மையப்படுத்தி பேசுவீங்க கேட்குறேன். இப்போ அவங்கெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்து பேசுவாங்கன்னா பாஜக போகும்போது என்ன பேசுவீங்க? இல்லை, பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் வந்து அவங்க தெளிவான ஒரு இது கொடுப்பாங்க. அதிமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க, என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவீங்க? எனக்கு வந்து தெளிவாக அதுக்கான ஒரு இது ப்ரோட்டோகால் கொடுப்பாங்க, என் கட்சியில் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து அது தெரியல. விவசாயம்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. அவர் எடப்பாடி அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருப்பாரு, நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இல்லை, கட்சி நிலைப்பாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறது என்னுடைய கடமை. இப்போ நல்ல செயல்பாடுகள் இருந்ததுன்னா இப்போ வானதியும் நயினாரும் ஏன் தொகுதி மாறுறாங்களே? தரல, வேறு வழி இல்லை, மாறுறாங்க. என்ன இல்லை அப்படி இல்லை. தொகுதி மாறுவதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல நீங்க என்ன பார்க்கறீங்க? எம்எல்ஏவா செயல்பாடுகள் சரியா இருந்து ஒரே தொகுதியில் வெற்றி பெற எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கல்ல, 3 தடவை 4 தடவைலாம் இருக்காங்க. அதே போல மாற்றி நின்றவங்களும் இருக்காங்க. இப்ப கலைஞர் அவர்களே துறைமுகம்ல நின்றாரு, சேப்பாக்கத்துல நின்றாரு, திருவாரூர்ல கூட நின்றாரு. அப்ப அவருடைய செயல்பாடு சரியில்லைன்னுவீங்களா? அது வேற, அது தலைவரா இருந்து ஒரு பல என்ன நான் சொல்றேன், கலைஞர் மேல மிக மதிப்பு வச்சிருக்கிற நான் சொல்றேன், அவர் ஒரு தொகுதியில் நின்றார்னா அந்த தொகுதி ஸ்டார் தொகுதியாகும். அதுக்கு 5 வருஷத்துல மற்ற தொகுதிகளை விட மிகப்பெரிய கவனம் கிடைக்கும். நம்ம எம்எல்ஏவா இருந்து செய்யற ஒரு இது வேற, அமைச்சராக இருந்து செய்கிறது வேற, முதலமைச்சர் தொகுதிங்கிறது வேற, மக்களிடையே வணிக இயக்கங்கள் இடையே இப்படிலாம் அதுக்கு வந்து அந்த தொகுதிக்கு ஒரு இது வரும், ஒரு வளர்ச்சி வரும், தானா வரும். இன்னைக்கு வானதி அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் நின்றுருக்காங்கன்னா அந்த தொகுதி இன்னைக்கு ஒரு வளர்ந்த தொகுதி. ஸோ இப்போ அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்கன்னா இன்னொரு தொகுதியில் அவங்களுடைய இம்பேக்ட் கிடைக்கும். நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட், இன்னைக்கு பிஜேபியுடைய மாநில தலைவர். அவர் வந்து அப்படி ஒன்றும் பெருசா மாறிடல. திருநெல்வேலியிலேருந்து சாத்தூருக்கு மாறுறது வந்து ஒரு மாறுதல்னு கூட சொல்ல முடியாது. அதே இடத்துல தான் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருக்காங்கன்னு முன்னாள் மாநில தலைவர்கள்லாம் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு சொல்றாங்களே. போட்டியிட போறதே இல்லைங்கிறாங்கல்ல முன்னாள் மாநில தலைவர் பாஜக. இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவருக்கே பிரச்சனை எங்க விவரமா தான் இருந்திருக்காங்க. அவர் இருந்தப்ப ஒரு கட்சியில சேரல, நயினா நாகேந்திரன் தலைமையில சேர்ந்திருக்காங்க. அவர் சேர்ந்திருந்தா நேரம் பதவி நான் தெலுங்கானால ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன். நான் தெலுங்கானால இருந்தேன். நான் இந்த வருஷம் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இந்த வருஷம் எலெக்ஷன் வந்திருக்கு, அதனால என்ன நீங்க பாக்குறீங்க. ஆனா அவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்த போது ஐ வாஸ் இன்வால்வ்ட். அவர் வந்து இன்னைக்கு நிற்க போகிறது இல்லை அப்படின்னு நானுமே பத்திரிகைகளில் அரசியல் கிசுகிசுவாக தான் படிக்கிறேனே தவிர டெய்லி கமலாலயத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே இந்த பேச்சு எதுவுமே இல்லை. மேம் பிஎல் சந்தோஷ் தலைமையில் கூட்டம் போடுறாங்க, யார் யார் இருந்த தொகுதின்னு ஒரு குழு ஆலோசனை பங்கேற்கலையே அவர். இல்லைங்க, நான் எங்கள் வீட்டில் கல்யாணங்க 3 நாளாக நான் கூட இல்லவே இல்லை. நான் வந்து அவர்களோட நான் கம்பேர் பண்ணிக்கல, நான் இல்லை. உடனே கஸ்தூரிக்கு வந்து ஏதோ மனசு உளைச்சல், அவங்க வந்து கட்சி விட்டு போயிட்டாங்க, நீங்களே வந்து கட் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க போலயே. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு அவசரம்ன்ற? உங்களுக்கு நீங்க எம்எல்ஏ ஆகணும் மேடம், நீங்க ஜெயிச்சே ஆகணும். எனக்கு பிருத்திவியா பிடிச்சிருக்குப்பா, பிருத்திவியா பிடிச்சிருக்கு. நான் வந்து எம்எல்ஏ ஆயிட்டேன்னா உங்களை வந்து நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து கட் பண்ணி நான் கூட்டிக்கிறேங்க. ஆனா அவர்கள் வந்து கட்சியின் சொத்து தான். அவருக்கு வந்து தவிர்க்க அவங்க அவருக்கு வந்து அவருக்கு குடும்ப சூழ்நிலை ஒரு கட்டாயம் இருக்குது. அது என்னன்னு நம்ம எல்லாருக்கும் இங்கே சொல்ல வேணாம்னு நான் பார்க்குறேன். எனக்கு அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு டிஃபிகல்ட்டி அவருக்கு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மலை போல் வந்ததெல்லாம் பனி போல் நீங்கிடணும், எல்லாரும் நல்லா ஆயிடணும், அவர் வந்து இமிடியேட்டாக வந்து வேட்புமனு ஃபைல் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆசை நிறைவேறுதான்னு பார்ப்போம். இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை. இப்போ திமுக அதிமுகலாம் பயங்கரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்குது, ஆனால் விஜய் மட்டும் பனையூரை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அடிப்படையான விமர்சனம் தான் இது. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். என்ன உண்மை? அவர் தான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ அவங்க படைகளங்கள்லாம் இறங்கி வேலை செய்யுது. அப்புறம் நாளைக்கு கூட சென்னையில் 5 இடத்துல பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அவர் அடுத்தது அதாவது ரோடா போய் பிரச்சாரம் பண்ணி வித்தது ஒரு வகை. ஒரே ஒரு கோடவுன்லேருந்து
ஆன்லைனில் விற்கிறது ஒரு வகை. இந்த ஜென்ஸிக்கு வந்து சோஷியல் மீடியாவில் யூடியூப் வீடியோலேயே வந்து பிரச்சாரம் ஆகிடுது. அவங்களுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் போய் சேர்ந்துருது. விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல வேணாம், அதை கடந்து போவோம். ஆனால் அவர் ஜெயிச்சார்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் ஒரு இளைய தலைமுறையிலே நீங்கள் வந்து சினிமாவை வச்சு காட்டி நீங்கள் விஜய் அவர்களை பற்றி இந்த நம்மளுக்கு என்ன தெரியும்? அவரை பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்? படத்தில் நடிக்கிறார். அவர் ஒரு தலைவருங்கிறதுனால பிடிக்குமா? அவர் ஒரு மகனுங்கிறதுனால பிடிக்குமா? அவர் ஒரு கணவருங்கிறதுனால பிடிக்குமா? அவர் ஒரு சகோதரங்களால் பிடிக்கணுமா? இல்லை அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பல்லாண்டு காலமாக அவர் வந்து ஏதோ சேரிட்டிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சமூக சேவை பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது பிடிக்குமா? இல்லை அவர் ஓட்டுற ரோல்ஸ் ராய்ஸ் செம்ம கெத்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓட்டு போட போகிறோமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையிலுமே மூக்கை நுழைக்காத எழுதி வச்ச ஸ்கிரிப்டை மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் எனக்கு பயமாக இருக்குது. அதை விட அதிகமான தலைமை பண்பை அவர் காண்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் கண்டிப்பாக அவரை வரவேற்பேன். அவரை கட்சி ஆரம்பித்த போது நான் வந்து வரவேற்பேன். ஜனநாயக நாட்டில் ஒரு புதிய சக்தி வருது, திராவிட அரசியலுக்கு மாற்றாக வருது அப்படின்னு நம்ம அரசியல் தெரியல மேடம். அரசியல் தெரிஞ்சிருந்தா உங்களை கூப்பிட்டு கோப்பை சேவை போட்டு அடுத்த கட்டத்துக்கு கட்சியை டெவலப் பண்ணிருப்பாரு. பிருத்வி அவரை விடுங்க பிருத்வி, ஏன் எனக்கு நீங்க தான் பிருத்வி கோப்பை சேவை. அப்ளிகேஷன் போட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது விஜய்க்கு எப்படி ஆதரவு வருதுன்னா உங்களுக்கு பிருத்திவி வச்சுக்கலாம். அப்படி வேணாம், அப்படி வேணாம், அப்படி வேணாம். நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு மன்னிப்பு கேட்கிறோம் அந்த நாள் அது வேணாம். குடும்பத்திலேயே வந்து குழப்பம் இருக்கு. அது என்னவோ அந்த அந்த கட்சியில எல்லாருக்கும் குடும்பத்திலேயே வந்து காரிகாரித்து போறாங்க. அது வேணாம், அது வேணாம். நம்ம அதெல்லாம் விஷயங்கள் கிடையாதுங்க. கட்சியா அவரு திமுகவுடைய பாலிசிஸ் எல்லாம் வந்து விமர்சிக்கிறாரு. ஆனா அப்படியே திரும்பி 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பேங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற நாட்டு நடப்புல இன்னைக்கு எனக்கு 6 சிலிண்டர் எல்லாம் வேணாங்க, ஒண்ணே ஒண்ணு வாங்கி தர சொல்லுங்க. நம்ம ஜெயிச்சா ஈரான் தலைவர்கிட்ட பேசுவார் விஜய் வந்து. யாரு? ட்ரம்ப் கிட்ட தான் பேசணும். பேசுவார்ல விஜய். ஈரான் கிட்ட தான் பேசணும், கமேனி கிட்ட பேசணும். எங்க பேசணும்? பிரச்சனை என்ன பண்ணி ஒரு குறை சொல்லுவார் ட்ரம்ப். அவர் இங்க இல்லங்க, அவர் இப்பவே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. இதுல நாம அவர் ஜெயிச்சு வந்து ட்ரம்ப் கிட்ட பேசுவோங்கிற அளவுக்கு நீங்க நம்புறீங்க பாருங்க. உங்கள மாதிரி ஆட்களால் தான் இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் கிரியேட். கேப்டன் விஜயகாந்த் கூட பணியாற்றி இருக்கீங்க, அவரை பத்தி தெரியும். அவரது அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க. அது மாதிரி விஜய் கூட எதுவும் பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சா எப்படி பாத்தீங்க? இல்லைங்க, விஜயோட நடிக்கணும்னு யார் தாங்க நினைக்க மாட்டாங்க. எனக்கு கூட நடிக்கணும்னு ஆசை தான். ஆனால் அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன், எங்க முதலாளி படம் நடிக்கும் பொழுது கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். 1 கோடி ரூபாய் இன்னைக்கு தேதிக்கு அதோட மதிப்பு எப்படியும் ஒரு 8 கோடியாவது இருக்கும், 10 கோடி இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன் 10-15 கோடி இருக்குங்க இன்னைக்கு மதிப்புக்கு. தங்க விலை சொல்லுங்க, ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப என்ன தங்க விலை வந்து 2000 ரூபாய், அவ்வளவுதான். இன்னைக்கு லட்சம் ரூபாய் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் வந்து தலைவராக சேர்ந்ததும் சரத் சார் வந்து செக்ரட்டரி, ராதாரவி சார் இருந்தாங்க. இவங்கெல்லாம் அப்போ நடிகர் சங்க தலைமையில் இருந்தாங்க. மலேசியா சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சி நடத்தி இந்த கடனை அடைக்கிறோம். எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து அந்த கடன் வட்டி போட்டு குட்டி போட்டு வளர்ந்து நிற்குது. இப்படியே அது தீர்க்கவே முடியாதுன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதிரடியாக வந்து போகிறோம், எல்லாரும் வரணும், கோஆப்ரேட் பண்ணணும், கடனை அடைக்கிறோம். அதில் சிலர் பெரிய ஆட்கள் கூட, சிலர் ஹீரோஸே கூட, இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் இருக்குது, எங்களால் வர முடியல, ஏதோ சொல்கிறாங்க. ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டார். ஒட்டுமொத்த இந்தியா பாலிவுட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஹீரோயின்ஸ்லாம் வரல, எல்லாம் பாம்பே ஹீரோயின்ஸ் மனிஷா கொய்ராலா போன்றவர்கள் வரலன்னதும், அப்போ ஐ திங்க் மனிஷா கொய்ராலா அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பாம்பே ஹீரோயின்ஸ், சாக்ஷி அப்படிலாம் இருந்தாங்க. பாலிவுட்டுக்கு ஃபோன் பண்ணி we are doing this program, தமிழ் தான் பேசுவாருங்க. அவங்க கிட்ட we are doing this program, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாரும் வேணும், நீங்கள் ப்ளீஸ் எங்களுக்கு கோஆப்ரேட். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று சேர்த்து மலேசியா சிங்கப்பூரில் போய் கடன் அடைச்சாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கடன் அடைக்கிறதுங்கிற விஷன், அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிற ஒரு கெப்பாசிட்டி அண்டு அந்த கையில் நான் வந்து அவருக்கு முகம் கருப்பாக இருந்திருக்கலாம்,
ஆனால் கை சிவப்பு கொடுத்து செவந்த கைங்க அது. அவர் சாப்பிட்டதா நான் பார்த்ததே இல்லை. லஞ்ச் பிரேக்கில் அவர் சாப்பிட்டதை நான் பார்த்ததே இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாரு, இவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. நான் பார்த்ததே இல்லையா. எப்படிங்க நீங்கள் கம்பேர் பண்ண மேடம்? நீங்கள் அமைதிப்படையில் இருந்தப்ப நடித்தப்ப இந்த மாதிரி வருங்காலத்தில் அரசியல் பேசுவீங்க, இந்த அரசியலெல்லாம் நம்ம விமர்சிக்க போகிறவங்களாம் நினச்சி பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக நினைக்கல. அப்போல்லாம் வந்து நம்புவீங்களா, பேசவே தெரியாது, புள்ள பூச்சி, அதெல்லாம் அப்போ நினைக்க கூட இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுவேன், என்னை பகுத்தறிவு பாதைக்கு எடுத்துக்கொண்டு போனது மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார். அவங்க பேச்சையெல்லாம் கேட்டு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இன்னைக்கு இப்படி பேசிட்டு. ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நன்றி மேடம். சுக்கு காஃபி பிரமாதமாக இருந்தது. மோர் நீங்கள் வாயை மூடுன்னு சொன்னீங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களை நாங்கள் இப்படி சொல்லாமல் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டு மேடம் வாயை மூடிடாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது, சாப்பிட்ற ஜோரில் பேச மறந்துடுவேன்னு நினச்சிங்க. நாங்கள் பேசி முடிச்சுட்டு மோர் கொடுத்துட்டோம். நன்றி மேடம். ஆக்சுவலி இந்த டீ கடைக்கு என்னை அழைத்த ராஜவேல் ஐயா, தம்பி அழகர், பிருத்வி, கோபாசே அவர்களே, உங்க 3 பேருக்கும், இந்த 3 முகங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அடிக்கடி டீ நக்கீரன் டிவிக்கு நன்றி. ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறமா வாங்க, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இதுக்கே உங்க வாயில சக்கரை போடுறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.